வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு சுனிதா பாரதி ஆடியோ நாவல்ஸ் சேனல். நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. எழுத்தாளரோட அடுத்தடுத்த படைப்புகளை கேட்டு ரசிப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம உங்க லைக்ஸ் கமெண்ட்ஸ் மூலமா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இது லாஜிக் இல்ல மேஜிக் கதை. இந்த கதைக்கெல்லாம் லாஜிக் எதிர்பார்க்க கூடாது. ஒன்லி சிரிப்புங்கிற மேஜிக் மட்டும்தான் எதிர்பார்க்கணும். தன் அத்தை மகனான பார்கவனை ஊர்மிளா எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறா அப்படிங்கறதான் கதை. அவங்களுக்கு உதவி பண்ணும் காயத்ரி தேவி இவங்க பண்ற அட்ராசிட்டிஸ் தான் கதையோட மேஜிக்கே. கண்டிப்பா இந்த கதையில சிரிப்புங்கிற மேஜிக் இருக்குன்னு நம்புறேன். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். சிலு சிலு தென்றலாய் வந்தவளே. அத்தியாயம் 1. KS மருத்துவமனையில் தன் அழுத்தமான நடையில் வேகமாக நடந்து வந்து கொண்டிருந்தான் பார்கவன். ஆபீஸ் மீட்டிங்கில் இருந்தவனுக்கு அவனின் அம்மா காயத்ரி மயங்கி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இருக்கிறார் என்ற தகவல் வந்ததுமே மீட்டிங்கை கேன்சல் பண்ணிவிட்டு வந்துவிட்டான். நேராக 4வது மாடிக்கு படிக்கட்டு வழியாகவே ஏறியவன் அங்கு இருந்த சோஃபாவில் தலை சாய்த்து படுத்திருந்த மனோரஞ்சனை கண்டதும் வேகமாக ஓடி வந்தான். டாட் என்றவனின் குரலில் அதுவரை வருத்தத்தில் இருந்த மனோரஞ்சன் முறைத்து கொண்டு நின்றார் பார்கவை பார்த்து. மனோரஞ்சன் பார்கவின் தந்தை. உங்க அம்மாவுக்கு கொழுப்ப பாத்தியாடா? அவ அண்ணன் பொண்ணத்தான் உனக்கு கட்டி கொடுக்கணும்னு என்னென்ன கூத்து பண்றா தெரியுமா? இப்ப என்னடானா சுகர் இருக்குன்னு தெரிஞ்சும் பாயாசத்துல அவ்வளவு இனிப்பு போட்டு சாப்பிட்டிருக்கா என்றதும் தான் அதுவரை என்னவாகுமோ என்ற பதட்டத்தில் இருந்தவன் ஆசுவாசம் அடைந்தான். மாம் நல்லா இருக்காங்கல்ல? எதுவும் பிரச்சனை இல்ல டாடி? என்ன பதட்டமாக கேட்டவனை எரிச்சலோடு பார்த்தவர். லூசாடா நீ? நான் தான் அவ வேணுனே ஹாஸ்பிட்டல்ல வந்து படுத்திருக்கான்னு சொல்றேனே, நீ என்னடானா மாம் நல்லா இருக்காங்களான்னு கேக்குற? அடே மகனே, நீ ஏன்டா அப்படி இருக்க? எல்லா பசங்களும் எவ்வளவு கெத்தா எப்படியெல்லாம் இருக்கானுங்க தெரியுமா? நீ ஏன்டா இப்பவும் அம்மா முந்தானைய புடிச்சிட்டே சுத்துற? என திட்டிக் கொண்டிருந்தவரையும் கனிவாக பார்த்தான் பார்கவன். அவனுக்குத்தான் யாரையும் திட்ட வராதே. பார்கவன் 29 வயதுள்ள கம்பீரமான ஆண்மகன். அழகுக்கு குறைவில்லாதவன். பெண்களின் மனதை கொள்ளை கொள்ளும் கோமகன். மென்மையானவன், சாந்தமானவன். பார்ப்பதற்கு மட்டுமல்ல, குணத்திலும் அமைதியானவன். எதையும் நிதானமாக செய்தே பழக்கப்பட்டவன். வேகம் என்பது அவனிடம் எப்பொழுதுமே இருந்ததில்லை. யாரையும் கடிந்து பேச தெரியாதவன். வேகமாக தன் தாயை பார்ப்பதற்காக உள்ளே நுழைந்தவனுக்கு அங்கு பெட்டில் சாய்ந்து அமர்ந்து காலின் மேல் கால் போட்டவாறே ஆரஞ்சு பழத்தை உரித்து சாப்பிட்டு கொண்டிருந்தார் காயத்ரி. மாம் என்ற கனிவான குரலில் திரும்பி பார்த்தவர் அதுவரை இருந்த எனர்ஜியெல்லாம் வடிந்ததை போல பரு பரு என தன் இரு கைகளையும் விரிக்கவும் ஓடி வந்து அடைக்கலமானான் பார்கவன். காயத்ரியின் தோல் வளைவில் தேம்பி அழுதவனை கண்டு மனோரஞ்சன் தன் தலையிலேயே அடித்து கொண்டார். அவன் அடிக்கிறான்னு பச்சையா தெரியுது, அது இந்த லூசு நம்புது பாரு. ஆம்பளை புள்ள அழாதுன்னு ஊரு ஃபுல்லா சொல்றாங்க, ஆனா இவன் இப்படி பொம்பளை மாதிரி அழுதுட்டு இருக்கான் என முணுமுணுத்தவரை கண்டு முறைத்த காயத்ரி, அங்க என்ன சத்தம் என்றவரை பார்த்து சிரித்தவர், பிளாஸ்க கழுவிட்டு இருக்கேம்மா என வடிவேலு போல இழுத்து சொன்னவரை பார்த்து முறைத்தவர், பாரு நீ அம்மா சொல்றது கேப்பல்ல என்றவரை தவிப்போடு பார்த்தவன், மாம் நீங்க சொல்ற பொண்ணத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன், ஆனா உங்க அண்ணா பொண்ணு வேண்டாமா? அவருக்கும் நம்மளுக்கும் ஏற்கனவே ஆகாது. இப்ப அவர் பொண்ணு கேட்டு போனோம்னா உங்களை அவமானப்படுத்திடுவாருமா. பிளீஸ் மாம் என்றவனின் கன்னத்தை வருடியவாறே, பிளீஸ் பாரு, நாம பொண்ணெல்லாம் கேட்டு போக வேண்டாம், தூக்கிட்டு வந்துடலாம் என்றவளை அதிர்ச்சியோடு திரும்பி பார்த்தனர் இருவரும். என்னடி சொல்ற, கடத்த போறியா என்ன அதிர்ச்சியோடு நெஞ்சில் கை வைத்து சொன்ன மனோரஞ்சனை பார்த்து முறைத்தார் காயத்ரி. யோ, நான் யாரையும் கடத்த போறதில்ல என்றதும் இருவரும் பெருமூச்சு விட்டனர். பொண்ணே ஓடி வர போறா என்றதும் அவர்களின் கண்மொழி வெளியே வந்து விழுந்து விடும் அளவிற்கு முழித்து கொண்டிருந்தனர். என்னமாம் சொல்றீங்க? பொண்ணு ஓடி வர போகுதா? அவங்க அப்பாவுக்கு அது அவமானமாம். நீங்க அந்த பொண்ணுகிட்ட பேசுங்க, இதெல்லாம் தப்புன்னு சொல்லுங்க என்றவனை முறைத்தவர், அடேய் பாரு, சொன்ன கேளுடா, அவ நல்ல பொண்ணுடா. எங்க அண்ணாவை பத்தி உனக்கு தெரியாதுடா. வேணும்னா உங்க அப்பா கிட்ட கேளு. அவ பத்திரம் மாத்த தங்கம்டா. எங்க அண்ணா அந்த தங்கத்தை போய் ஒரு தகர டப்பா கையில ஒப்படைக்க பாக்குறாருடா. பிளீஸ்டா, அம்மாவுக்காக அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு வாடா. நீ ஊருக்குள்ள எல்லாம் போக வேண்டாம், ஊரு எல்லையில நெல்லு, அவ வந்துருவாடா. என் பட்டு இல்ல, என் புஜ்ஜி இல்ல, போடா என கெஞ்சியும் கொஞ்சியும் அவனை மலை இறக்கி இருந்தார் காயத்ரி. சரி மாம்
நான் போய் நாளைக்கு கூட்டிட்டு வரேன் என்றவனை வலுக்கட்டாயமாக எழுப்பியவர், நீ இப்பவே போய் மருமகளை கூப்பிட்டுட்டு வா, அவளை பார்த்தாலே போதும், என் நோயெல்லாம் பறந்துரும் என்றவரை பார்த்து மௌனமாக தலையசைத்தவாறே கோயம்புத்தூரில் இருந்து மதுரைக்கு செல்ல ஆரம்பித்தான். மதுரையில் உள்ள வாடிப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர்தான் சொக்கலிங்கம் பாப்பாத்தி அம்மாள். அவருக்கு 2 பிள்ளைகள். மூத்தவர் பரமசிவம், 2வது மகள் காயத்ரி. காயத்ரி படித்து முடிக்காத நிலையிலேயே மனோரஞ்சனை காதலித்து ஓடிப்போக வரமாட்டேன் என்ற மனோரஞ்சனை மிரட்டி ஜாதி மாறி கல்யாணம் முடித்து கோயம்புத்தூருக்கு ஓடி வந்து விட்டார். ஓடி வந்தவர் வீட்டிலிருந்து எடுத்து கொண்டு வந்த 20 பவுன் நகையை விற்று சிறிதாக ஜவுளிக்கடை ஆரம்பித்தவர். அதன் பிறகு வியாபாரம் ஓஹோ ஒன்று செல்ல இப்பொழுது ஜவுளி மாளிகைக்கு சொந்தமாகிவிட்டார். தன் பிறந்து விட்டு சொந்தத்தை அழகர் ஆற்றில் இறங்கும் திருவிழாவில் தான் சந்திப்பார். அப்படி சந்தித்த பொழுதுதான் ஒரு நாள் ஊர்மிளாவை சந்தித்தவர். கட்டினால் தன் மகனுக்கு இவளைதான் கட்ட வேண்டும் என முடிவெடுத்தவர். வீட்டில் யாருக்கும் தெரியாமல் ஊர்மிளாவோடு பழகி அது இப்பொழுது கல்யாணத்தை நிப்பாட்டி ஓடி வரும் அளவிற்கு வந்து நிற்கிறது. பார்கவன் இதுவரை ஊர்மிளாவை பார்த்ததே இல்லை. ஆனால் பார்கவனின் ஒவ்வொரு அசைவும் ஊர்மிளாவிற்கு வீடியோவாக சென்றுவிடும். காயத்ரி வீடியோ அனுப்பும் போது ஏனோ தானோ வென்று பார்க்க ஆரம்பித்தவள் இப்பொழுது வீடியோவில் இருக்கும் பார்கவோடு கனவிலேயே வாழ ஆரம்பித்து விட்டாள். அவன் காலையில் எழுந்து ஜாகிங் செல்வதிலிருந்து இரவு வீட்டிற்கு வரும் வரை அனைத்து வீடியோவும் அவளிடம் இருக்கும். சில மணி நேரத்திற்கு பிறகு வாடிப்பட்டி எல்லையில் காரை நிறுத்தியவன் ஊர்மிளாவிற்கு காத்திருக்க ஆரம்பித்தான். 3 மணி நேரம் ஆகியும் ஊர்மிளா வருவதற்கான அடையாளமே இல்லாமல் இருந்தது. சலிப்போடு காயத்ரிக்கு போன் போட்டவன், மாம், அந்த பொண்ணு இன்னும் வரல என்பதற்குள் நின்று கொண்டிருந்தவனின் முதுகை சுரண்டினாள் ஒரு பூந்தென்றல். திரும்பியவன் அங்கிருந்த பெண்ணை பார்த்து அதிர்ந்தே விட்டான். ஸ்கூல் யூனிஃபார்மில் 4 அடி உயரத்தில் இருந்தாள். ஓடி வந்திருப்பாள் போல. மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கியது. என்னாச்சு பாப்பா, ஊர்மிளாக்கா வர முடியாதுன்னு சொன்னாங்களா என்றவனை தீயாக முறைக்க ஆரம்பித்தவள், யோ, என்ன லந்தா? இல்ல லந்தான்னு கேக்குறேன். உனக்கு எவ்வளவு அதுப்பு இருந்தா ஊர்மிளா எங்கேன்னு கேப்ப? நான் தாயா ஊர்மிளா என்றதும் மயக்கமே வராத குறை அவனுக்கு. அவன் வயது என்ன, இவள் வயது என்ன? ஸ்கூலுக்கு போகும் பெண்ணை கல்யாணம் முடித்தால் நாளைக்கு ஜெயிலில் களிதான் திங்க வேண்டும் என யோசித்துக் கொண்டிருந்தவனது சிந்தனையை தடைபடும் வண்ணம் செல்போன் அடித்தது. மாம், என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஸ்கூல் படிக்கிற பொண்ணு வந்திருக்கு என பேசிக் கொண்டிருந்தவனின் போனை பிடுங்கியவள், அத்தை, நான் அப்புறம் பேசுறேன். அந்த கெடா மிஸ்ஸுக்கு தெரியாம சுவரேறி குதிச்சிருக்கேன். கால்ல கண்ணாடி குத்திருச்சு. நான் மட்டும் ஓடி போறது அந்த கெடா மிஸ்ஸுக்கு தெரிஞ்சிச்சு என்னை வெட்டி பொலி போட்டுரும். நான் ஊருக்கு வந்துட்டு பேசுறேன் அத்தை என போனை கட் பண்ணியவள் அவனையும் இழுக்காத குறையாக இழுத்து கொண்டு காரில் ஏறிவிட்டாள். அவனோ அவளையே பிரமிப்பாக பார்த்தான். அவள் அடிபட்டிருக்கிறது என்றது நெஞ்சில் சுருக்கென வலித்தது. அவள் யார் கண்ணிலும் பட்டு விடுவோமோ என்ற பயத்திலேயே வேகமாக காரை திறக்கச் செல்ல அதுவோ கீங் கீங் என சத்தமிட ஆரம்பித்தது. அந்த சத்தத்தில் தன் நினைவுக்கு வந்தவன் காரை அன்லாக் பண்ணி அவளை உள்ளே ஏற்றியவன் அங்கிருந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை எடுத்து காலை தூக்கி மேல வை என்றவனை குழப்பமாக பார்த்தவள், எதுக்கு? என்ன கேள்வி இது? கால்ல கண்ணாடி குத்திருக்குன்னு சொன்னல, அதுக்குதான் என்றவன் அவளது சம்மதம் இல்லாமல் சீட்டில் அமர்ந்திருந்த அவளது காலை கீழே குனிந்து தன் தொடையில் வைத்தவன் காயம் பட்ட இடத்தை பார்க்க அது சற்று ஆழமாக பட்டிருந்தது. ரத்தம் வேறு வடிந்து கொண்டிருந்தது. மெதுவாக அவளது காயத்தை சுத்தப்படுத்தியவன் காலுக்கு மருந்திட்டதை விழி அகலாமல் பார்த்தாள். அவள் வளர்ந்த முறையில் பெண்கள் உடம்பிற்கு முடியாமல் படுத்திருந்தால் கூட தண்ணீர் கூட மோந்து கொடுக்க மாட்டார்கள் கணவன்மார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை முறையில் வாழ்ந்தவளுக்கு சட்டென தன் காலை தூக்கி மடியில் வைத்து மருந்திட்டவனை இன்னும் பிடிக்க ஆரம்பித்தது. அத்தா என்றதும் விழுக்கென நிமிர்ந்தவன், அத்தானா என அதிர்ச்சியாக கேட்டவனை, ஆமா அத்தா, அத்தை பையன் தானே நீங்க, அப்போ அத்தான் தான். மாமா பையன் மச்சான் என விளக்கம் சொன்னவளை சலிப்போடு பார்த்தான். அவனுக்குத்தான் இந்த உறவு முறையெல்லாம் தெரியாதே. இங்க பாரு, நான் உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன். அப்பா அம்மா சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கோ. அம்மா இப்படித்தான் ஏதாவது சில டைம் சில்லியா பிஹேவ் பண்ணுவாங்க. அதை கேட்டு நீ உன் வாழ்க்கையை இழந்துராத. வீட்டுக்கே போறியா? நான் வேணும்னா கொண்டு வந்து விடட்டுமா என்றவனை ஆழ்ந்து பார்த்தவள் சீட்டின் மேல் குரங்கு போல ஏறியவள் டிரைவர் சீட்டில் அமர்ந்திருந்த அவனை பக்கத்து சீட்டுக்கு தள்ளிவிட்டு கண்ணிமைக்கும் நொடியில் காரை எடுத்து புறப்பட்டிருந்தாள். அத்தியாயம் 2. உயர் வேகத்தில் காரை செலுத்தியவளை கண்ட பார்கவனுக்கோ ரத்த அழுத்தம் எகிர ஆரம்பித்தது. ஹேய், ஸ்டாப் ஸ்டாப், வண்டி நிறுத்து
ஏன் இவ்வளவு ஸ்பீட்ல போற? கடவுளே, ஐயோ லாரி என தன் இரு காதுகளையும் பொத்திக் கொண்டு சீட்டில் பயத்தோடு கண்மூடி அமர்ந்தவனை பார்த்து வாய்விட்டு சிரித்தவள் அரை ரவுண்ட் அடித்து ஆளில்லாத அந்த சாலையில் ரீச் என டயர் தேயும் அளவிற்கு நிப்பாட்டினாள் ஊர்மி. அவனை திரும்பி பார்த்தவளுக்கு கண்ணை மூடி அமர்ந்திருந்தவனை பார்க்க பார்க்க சிரிப்பு பீறிட்டு வந்தது. அவனின் செய்கையை பார்த்தவள், கொல்றட அழகா என மனதுக்குள் ஒரு நிமிடம் அவனை ரசித்தவள், அத்தா அத்தா என தோளை பிடித்து உலுக்கிய பிறகுதான் சுயத்திற்கு வந்தான். இப்படிதான் வேகமா வண்டி ஓட்டுவியா? தள்ளு என அவளை தள்ளி விட்டு டிரைவர் சீட்டில் அமர்ந்தவன் ஜானவாச காரை போல உருட்டி கொண்டு கோயம்புத்தூர் ஒரு வழியாக வந்து சேர்ந்தான். கோயம்புத்தூர் வந்தவன் நேராக சென்றது அவனின் வீட்டுக்குத்தான். கேரளா அமைப்பில் கட்டப்பட்டிருந்த வீட்டையே வாயை பிளந்து பார்த்து கொண்டிருந்தாள். எம்மா பெரிய வீடு! அத்தா அத்தா என்றவளை எரிச்சலோடு பார்த்தான். அத்தான் என்ற அழைப்பே அவனுக்கு எரிச்சலைத்தான் கொடுத்தது. நீ பார்கவன்னு கூட கூப்பிடு, தயவு செஞ்சு அத்தான் பொத்தான்னு கூப்பிடாத என்றவனை முறைத்தவள், அத்தான அத்தானு கூப்பிடாம அம்மிக்கல்ல நான் கூப்பிடுவாக? சரியான மட சாம்பிரானே இருக்கிறாரே என முணுமுணுத்தவாறே சென்றவளை முறைத்து கொண்டு காயத்ரி அறைக்குள் சென்றான். அறைக்குள் உள்ளே சென்றவள் ஐத்தே என கத்திய கத்தலில் காயத்ரி குடித்து கொண்டிருந்த ஜூஸை மனோரஞ்சன் சட்டை மேலேயே துப்பி விட்டார். அடடா சண்டாளி, ஜூஸ்ல குளிப்பாட்டி விட்டுட்டாளே என்பதற்குள் வேகமாக உள்ளே நுழைந்த ஊர்மி காயத்ரியை அணைத்து கொண்டு ஒரு மூச்சு அழுது தீர்க்க அவர்களை சலிப்பாக பார்த்தனர் ஆண்கள் இருவரும். அழுதார்களே தவிர ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரவில்லை. வெறுமனே அழுது அழுது மூக்கை சிந்தியவள் அருகில் நின்றிருந்த பார்கவனின் சட்டையிலேயே துடைத்து விட்டாள். ஏய் சீ என வேகமாக வெளியேறியவன் தன்னுடைய அறைக்கு சென்று விட்டான். அங்கு நடக்கும் டிராமாவை பாவமாக பார்த்து நின்றது மனோரஞ்சன் தான். ஐத்தே, ஊர்மி குட்டி, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதும் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா என சற்று கவலையோடு கேட்டவளை கண்டவர், இல்லடா ஊர்மி குட்டி என ஏதோ சொல்ல வந்தவர் மனோரஞ்சனை பார்த்து, யோ இப்படித்தான் மாமியாரும் மருமகளும் பேசும்போது ஒட்டு கேப்பியா? எதை ஒட்டு கேட்டனா? இது ஏன் ரூம் என வீராப்பாக சொல்லியவரை கண்டு முறைத்தார். இது ஏன் ரூமும் தான், போயா வெளியில என்று அதட்டல் போட்ட காயத்ரியையும் ஊர்மியையும் மாறி மாறி பார்த்தவர், இதெல்லாம் சரி வரணும் எனக்கு தோணல என முணுமுணுத்தவரை கண்டு முறைத்தார். யோ கதவை சாத்திட்டு போ, அப்புறம் பேனை திறந்து வச்சுட்டு போறத பாரு, ஒரு காசுக்கு உதவாது, இதை கூட்டிக்கிட்டு ஓடி போன என்ன சொல்லணும் என தலையில் அடித்தவரை கண்ட ஊர்மி, விடுங்க அத்தை, அவர் கிடக்காரு டம்மி பீசு, உங்க உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே என்றதும் வேகமாக கட்டிலில் இருந்து இறங்கியவர் போட்ட குத்தாட்டத்தில் வாயை பிளந்து நின்றாள் ஊர்மி. ஐத்தே என் அதிர்ச்சியில் கேட்டவளை, ஆமா உன் ஐத்ததான், உன்னை என் மவனுக்கு கட்டி வைக்க என்ன தகுடுதத்தம் செஞ்சாவது கல்யாணத்தை முடிச்சிட மாட்டேன் என்றவளை உள்ளார்ந்த அன்போடு கட்டி அணைத்து கொண்டாள். ஏன் ஐத்த என் மேல இவ்வளவு பாசம்? நான் உங்க பையனுக்கு ஏத்தவில்லை ஐத்த, அவரு ரொம்ப படிச்சிருக்காரு, நான் 10வது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன், அவர் அழகா இருக்காரு, ஆனா என்ன பாருங்க என்றதும் தான் ஊர்மியை மேலிருந்து கீழ் வரை பார்த்தவர் அவளது யூனிஃபார்மில் முகத்தை சுழித்தவர், இது என்ன ஸ்கூல் யூனிஃபார்ம்ல வந்திருக்க? அத ஏன் கேக்குற ஐத்த, அந்த கெடா மீச உன் ஒன்னும் பண்ண வேலை இது, நான் எகிரி குதிக்கும் போது தாவணியோட ஜாக்கெட்டும் சேர்ந்து கிழிஞ்சிருச்சு ஐத்த, அதான் கொடியில காய போட்டிருந்த என் தங்கச்சி துணி எடுத்து போட்டுட்டு வந்தேன், ஒரே வேர்வை நாத்தம் அடிக்குது, உங்க சேலை ஏதாவது இருக்கா என கேட்க காயத்ரிக்கு சட்டென மின்னல் வேகத்தில் ஒரு யோசனை தோன்ற அவளின் காதில் ஏதோ குசு குசுவென பேசியவரது ஐடியாவை கேட்டு வாயெல்லாம் பல்லாக நேராக வெளியே போக சட்டென கதவை திறந்தாள். அங்கு கதவில் காதை வைத்து ஒட்டு கேட்டு கொண்டிருந்த மனோரஞ்சன் எதிர்பாராத விதமாக தொபுகிடீர் என பாய்ந்து காயத்ரியின் காலிலேயே விழுந்து விட்டார். அட எலும்பு பயல, என் கால ஏன் வந்து விழற என அவரின் மேலேயே ஏறி வெளியே சென்று விட்டார் காயத்ரி. ஐயோ அம்மா என்றவரின் அலறல் யாருக்கும் கேட்கவே இல்லை. கேட்டாலும் தூக்கிவிட ஆள் வேண்டுமே. எப்படியோ தட்டு தடுமாறி எழுந்தவர் யாருக்கோ போன் போட்டு வைத்த பிறகு, காயத்ரி இருடி உனக்கு வைக்கிறேன் பெரிய ஆப்பா என கருவி கொண்டவர் அறியவில்லை காயத்ரி அவரின் எண்ணத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டவள் என்று. வேகமாக மான்குட்டி போல துள்ளி துள்ளி ஓடி வந்த ஊர்மி சட்டென கதவை திறக்க அங்கு டிரெஸ்ஸை கலட்டி விட்டு இடுப்பில் டவலோடு நின்றிருந்தவனது பரந்த முதுகின் தோற்றத்தை ரசித்தவள் மெதுவாக அடிமீது அடி வைத்து நெருங்கி, அத்தா என காதில் கத்தியதும் அவன் இடுப்பில் கட்டி இருந்த துண்டும் அவிழ்ந்திருந்தது.
ஏய், அறிவில்ல, இப்படித்தான் ஆம்பளை போய் இருக்கிற ரூம்ல நுழைவியா என சிடுசிடுத்தவனை கண்டு முறைத்தவள், இப்ப என்ன ஒண்ணுமே போடாமையா நிக்கிறீங்க? அதான் பட்டாப்பட்டி போட்டிருக்கீங்கல்ல, அப்புறம் என்ன என்றவள் உரிமையாக அவனது கபோர்டை திறந்து அவனது ஒவ்வொரு சட்டையையும் தனக்கு செட் ஆகுமா என தன்மேலேயே வைத்து பார்த்தவள் கிட்டத்தட்ட ஒரு 10 சட்டையாவது வைத்து பார்த்துவிட்டு எதுவும் பிடிக்காமல் அங்கங்கே தூக்கி வீசி கொண்டிருந்தவளது கண்களுக்கு அப்பொழுதுதான் அவன் கழட்டி போட்ட சட்டையை பார்த்தாள். அதை எடுத்து முகர்ந்து பார்த்தவளுக்கு அவனது டியோவின் நறுமணமும் அவனது ஆண்மை கலந்த வாசனையும் அவளது மூச்சு குழலுக்குள் சுகமாக இறங்கியது. அதை முகர்ந்து பார்த்தவள் கிறங்கிய குரலில், நான் இந்த சட்டையை எடுத்துக்கிறேன் என உதட்டை கடித்தவாறே அவனது அனுமதியை கூட கேட்காமல் சட்டையை எடுத்துக்கொண்டு வேகமாக வெளியே ஓடிவிட்டாள். ஏய், அது அழுக்கு சட்டடி என்ற வார்த்தை காற்றிலே கலந்து போனது. அவள் ஏன் சட்டையை எடுத்து செல்கிறாள் என சிந்தித்தவனுக்கு விடை விரைவிலேயே கிடைத்தது. ஜீன்ஸும் அவனின் சட்டையும் போட்டு வந்தவளை பார்த்தவன் கோபத்தில் முறைக்க, அவளோ அவனின் முறைப்பெல்லாம் தூசி தட்டிவிட்டு, நான் நல்லா இருக்கேனா தான் என்றவளை மேலிருந்து கீழ் வரை பார்த்தான். அவனுக்கு ஃபிட்டாக இருந்த சட்டை அவள் குள்ளம் என்பதால் அவளுக்கு நீளமாக சற்று தொளதொளவென இருந்தது. தோளில் இருந்து எப்பொழுதடா கழண்டு விழுவோம் என இருந்தது. சுத்தமா நல்லா இல்ல என்றவனை முறைத்து கொண்டு இருந்தாள். யாருக்கோ போன் பண்ண அரை மணி நேரத்திற்கு அவளுக்கு தேவையான அனைத்தும் அவளை வந்து சேர்ந்தது, இன்னர்ஸ் முதல் கொண்டு. அவனை ஆச்சரியமாக பார்த்தவள் காயத்ரியை பார்த்து கண் சிமிட்டியவாறே அவளுக்கு பிடித்த பிங்க் கலர் லாங் ஸ்கர்ட் லைட் கிரீன் டாப் போட்டு வந்தவளை கல்லையும் மண்ணையும் பார்ப்பது போல பார்த்துவிட்டு ஆபீஸுக்கு சென்று விட்டான். நல்லா இருக்கு என ஒரு வார்த்தையாவது சொல்வான் என எதிர்பார்த்தவளுக்கு எதையும் சொல்லாமல் சென்றவனை பார்த்ததும் முகமெல்லாம் வாடி வதங்கியது. காயத்ரி அவளது வாடிய முகத்தை கண்டவர், என்னடா தங்கம், எதுவும் சொல்லாம போறான்னு பாக்குறியா? உன் மேல அக்கறை இல்லாமையா இவ்வளோ ட்ரெஸ்ஸையும் எடுத்துட்டு வர சொல்லியிருக்கான்? போடா, இதுக்கு போய் வாடிக்கிட்டு போ. அத்தை உனக்கு பிடிச்ச குடல் குழம்பு மீன் பொரியல் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன், போய் சாப்பிடு தங்கம் என்று நாடியை பிடித்து கொஞ்சவரை பார்த்து சிரித்தவாறே, பரவாயில்ல அத்தை, நாம இப்போ குடல் குழம்ப பார்ப்போம், அப்புறமா அத்தானை பார்த்துக்கலாம் என துள்ளி குதித்து சென்றவளை காயத்ரி பாசமாக பார்த்தார். மனோரஞ்சன் கோபமாக முறைத்தார், என்னையா எப்படி பாக்குற என்றவரை ஒரு சுத்து சுத்தியவாறே, நீ உன் அண்ணன் பொண்ணை இறக்கிட்டல, வந்துகிட்டே இருக்காடி என் தங்கச்சி பொண்ணு திவ்யா. அவ அழகுக்கு முன்னாடி உன் அண்ணன் பொண்ணு அந்த தர்பூசணியை எல்லாம் ஒளிச்சு வச்சுக்கோ. அவ வருவா, பாருக்கு அவளைத்தான் பிடிக்கும். அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணம் தான், அப்புறம் டும் 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 தான் என்றவரை ஏளனமாக பார்த்தவள், பார்க்கலாம்யா ஒட்டட குச்சி, என் அண்ணன் பொண்ணா இல்ல உன் தங்கச்சி பொண்ணான்னு என தோலை குலுக்கி விட்டு சென்றவர் போகிற போக்கில் ஒரு இடி இடித்து விட தரையிலேயே மட்டமல்லாக்க விழுந்து கிடந்தார் மனோரஞ்சன். இவர்களை கதிகலங்க வைக்கவென மதுரையில் இருந்து ஊர்மிளாவின் சொந்த பந்தங்கள் டிராக்டரில் ஆட்கள் ஏற்றி வந்து கொண்டிருந்தனர் கோயம்புத்தூரை நோக்கி. பெங்களூரில் ஃபேஷன் டெக்னாலஜி முடித்துவிட்டு தன் 0 சைஸ் உடம்போடு ஒல்லி பெல்லியாக பூனை நடையிட்டு நடந்து வந்து கொண்டிருந்தவளை ஏர்போர்ட்டில் இருந்த அனைவருமே பார்த்து ஜொல்லி விட்டு கொண்டிருந்தனர். அவளது ஆடையில் பாதி அங்கங்களை மறைக்காமல் இருந்ததே காரணம் அதற்கு. இதை பற்றிய எந்த எண்ணமும் இல்லாமல் குடல் குழம்பை ஒரு வெட்டு வெட்டி கொண்டிருந்தாள் ஊர்மிளா. பார்கவன் யாருக்கு? தர்பூசணி ஊர்மிளாவுக்கா இல்லை ஒல்லி பில்லி திவ்யாவுக்கா? அத்தியாயம் 3. திவ்யா பெங்களூரில் இருந்து கோயம்புத்தூர் வந்து இறங்கியவள் நேராக வந்தது பார்கவ வீட்டிற்குத்தான். அவளின் ட்ரெஸ்ஸை பார்த்த காயத்ரிக்கு மயக்கம் வராத குறைதான், அவ்வளவு கவர்ச்சியாக இருந்தது. ஆம், அவள் எடையே 40 கிலோவை தாண்டாதது போல அவ்வளவு ஒல்லியாக இருந்தாள். பிளாக் கலர் டாப், மினி ஸ்கர்ட் அணிந்திருந்தவளை பார்க்க பார்க்க மனதில் சிறு பயம் கவ்வியது காயத்ரிக்கு. உள்ளே நுழைந்தவள் நேராக மனோரஞ்சனின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கவும், அவரோ மிதப்பாக காயத்ரியை பார்த்தவர், பாத்தியாடி எங்க வீட்டு பழக்கத்தை, உன் அண்ணன் பொண்ணுதான் வந்தாளே இப்படி மரியாதை கொடுத்தாளா? ஓன்னு ஒப்பாரிதான் வச்சா என்றவரின் காலில் ஓங்கி ஒரு மிதி மிதித்தவர், என்ன ஒட்டட குச்சி கொழுப்பா, 4 நல்ல எலும்பை உடைச்சு போட்டுருவேன் ஜாக்கிரதை என்றவர் நேராக ஊர்மியை தேடி செல்ல, அவளோ எவன் எக்கேடுகிட்டு போனா எனக்கு என்ன என்பதை போல குடல் குழம்பை ஃபுல்லா ஒரு கட்டு கட்டியவள் கூப்புறப்படுத்து தூங்கி கொண்டிருந்தாள். ஏய் எந்திரடி, ஏய் எந்திரி, என் அண்ணன் பத்த அரலூசே, எந்திரிச்சு தொலைடி என தட்டி எழுப்ப அவளோ கும்பகர்ணனின் கொள்ளு பேத்தி போல தூங்கி கொண்டிருந்தாள். இது சரி வராது என நினைத்தவர்
காலை கொண்டு வேகமாக அவளது பின்புறத்தில் ஓங்கி ஒரு மிதி மிதிக்க அரக்க பறக்க எழுந்து உட்கார்ந்தாள் ஊர்மிளா. தன் முன்னால் இருந்த காயத்ரியை பாவமாக பார்த்தவள் ஐத்த என்பதற்குள் வேகமாக எழுப்பி அவளை பாத்ரூமுக்குள் தள்ளியவர் அவள் முகத்தை வேக வேகமாக சோப்பு போட்டு கழுவி பரபரவென துண்டை எடுத்து அவள் முகத்தை துடைத்து பவுடரை எடுத்து அப்படியே அவள் முகத்தில் தட்டியவர் வேக வேகமாக அவளுக்கு டிரெஸ்ஸை மாற்றுவதற்காக அவளது டாப்பில் கை வைக்கவும் தன் கைகளால் மார்பை குறுக்காக வைத்து மறுப்பாக தலை அசைத்தவள் ஐத்த, நான் ஒண்ணு சின்ன பொண்ணு கிடையாது, ட்ரெஸ்ஸை தானே நானே மாத்துறேன் என்று அவளை பார்த்து சரி சரி ட்ரெஸ்ஸை மாத்து. இங்க பாரு, அவ சும்மா தாறு மாற வந்திருக்கா. இப்போ பார்கவ் வர டைம், அதனால நீயும் சும்மா தூக்கலா மேக்கப் போட்டு வரணும் என கையில் இருந்த ஜீன்ஸை டிஷர்ட்டையும் அவள் கையில் கொடுத்தார். காயத்ரி சென்ற பிறகு டிரெஸ்ஸை போட்டு பார்த்தவளுக்கு மயக்கம் வராத குறைதான். அவ்வளவு குறைவாக இருந்தது. மினி ஸ்கர்ட் அண்ட் டிஷர்ட் தான் இருந்தது. இந்த கருமத்தை யாரு போடுறது என நினைத்தவள் வேக வேகமாக கழட்டி எறிந்துவிட்டு அங்கிருந்த வெள்ளை கலர் சுடிதாரில் ஆங்காங்கே ப்ளூ கலர் எம்ப்ராய்டரி போட்ட சுடிதாரில் கீழே வந்தவளை கடுப்போடு பார்த்தார் காயத்ரி. ஏண்டி, நான் உங்ககிட்ட என்ன ட்ரெஸ் கொடுத்துட்டு வந்தேன் என சிடுசிடுத்தவரை கண்டு ஐத்த, என்னால அந்த கருமத்தை எல்லாம் போட முடியாது, ட்ரெஸ்ஸா அது, சே வே என்றவளை முறைத்தவர் என்னடி உவாக்கு, அங்க பாரு என கைகாட்டிய திசையில் பார்த்தவளுக்கு இதயம் சுக்கு நூறாக வெடிக்காத குறைதான். பார்கவின் மிக அருகில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தாள் திவ்யா. அவளது டிரெஸ்ஸை பாதி உடம்பை அப்படியே வெளிக்காட்டியது. என்னத்த இந்த பொண்ணு இப்படி வந்திருக்கு? யார் இந்த பொண்ணு? அத்தான் பக்கத்துல ரொம்ப உரிமையா உட்கார்ந்துருக்கு. தங்கச்சியா? எத தங்கச்சியா? உனக்கு சக்களத்திடி, அந்த ஒட்டகத்தோட தங்கச்சி பொண்ணு எப்படி வந்திருக்கான்னு பாரு. நல்லா கண்ணை திறந்து பாருடி. பெங்களூர் தக்காளி மாதிரி மினுங்குறா பாரு. எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கான்னு. எனக்கு என்னவோ அவளுக்கு தான் பாருன்னு தோணுது, உனக்கு கிடையாது. பாரு உனக்கு கிடையாது என தர்மியை போல புலம்பவே ஆரம்பித்து விட்டார். ஐத்த, அத்தான் எனக்கு தான் என முகத்தை சுழித்தவள் அப்போதுதான் கவனித்தாள். பார்கவ் பேசிக் கொண்டிருந்தாலும் அடிக்கடி அவன் கைகளை நெற்றியில் வைத்து அழுத்துவதும் முகமெல்லாம் சற்று சோர்ந்ததை போல இருந்ததையும் ஏனோ பார்கவின் சோர்வான முகத்தை பார்த்ததும் மனதில் சிறு வலி தோன்ற வேக வேகமாக கிச்சனுக்குள் சென்றவள் காஃபி போட்டு எடுத்து வந்து பார்கவிடம் நீட்டினாள். எப்பொழுதடா எழுந்து செல்வோம் என்ற நிலைமையில் இருந்த பார்கவுக்கு தன் முன் நீட்டு இருந்த காஃபி கப்பை பார்த்ததும் மனதில் சொல்லனா நிம்மதி தோன்றியது. அப்போதுதான் ஊர்மியை முழுதாக பார்த்தான். கள்ளம் கபடம் இல்லாமல் பேசுவதாலோ என்னவோ அவள் முகத்தில் எப்பொழுதும் புன்னகை ஒன்று தவழும். அழகிய இரு புருவ வளைவுகளுக்கு நானே ராணி எனும் விதமாக அழகிய சிறு பொட்டு வீற்றிருந்தது. கூர் நாசியில் கண்ணுக்கு தெரியாத சிறு மூக்குத்தி ஒன்று இருந்தது. செவ்விதழ்களில் எந்தவித சாயமும் இல்லாமல் இயற்கையாகவே சிவந்திருந்தது. அழகிய இளங்கழுத்தை தாண்டி கீழே சென்றவனின் பார்வையை சட்டென மாற்றிவிட்டான். பார்கவ், நீ சரியில்லை, உனக்கு என்னமோ ஆயிடுச்சு என வேகமாக எழுந்து சென்று விட்டான். அவன் மனதில் ஊர்மி இருக்கிறாளா என கேட்டால் அடித்து சொல்வான் இல்லை என்று. ஆனால் இதுவரை யாரையும் பார்க்காத கண்கள் அவளை தழுவியதை கண்டவனுக்கு முதலாக இளமையின் தேடலை உணர்ந்தான். அவளை தன்னருகில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினான். நாளை காயத்ரியிடம் சொல்லலாம் என்று நினைத்தவனுக்கு நாளை அவன் வாழ்வையே புரட்டி போடும் என்பதை அறியவில்லை. அவன் ஊர்மையை அளவெடுப்பதை போல பார்த்ததை மனோரஞ்சன் கவனித்து விட்டார். இப்படியே விட்டால் காயத்ரி ஜெயித்து விடுவார் என நினைத்தவர் அதிரடியாக ஒரு முடிவெடுத்தார். அடுத்த நாள் காலை பார்கவ் ஆபீஸ் செல்ல ஆரம்பிக்கும் பொழுதே மனோரஞ்சன் நெஞ்சை பிடித்து கொண்டு சாயவும் பார்கவன் பதறிவிட்டான். அவரை ஓடி வந்து அணைத்தவன் டாடி என கத்தியதில் அனைவருமே ஓடி வந்தனர். ஊர்மி ஒரு புறம் கைத்தாங்களாக பிடிக்க வர அவளை பிடித்து தள்ளிவிட்டவர் திவ்யாவின் கையை பிடித்து கொண்டார். காயத்ரியோ ஊர்மையை பிடி பிடி என்று பிடித்து கொண்டார். அறிவுல உனக்கு என்ற காயத்ரியிடம் அழுது கொண்டே மாமாவுக்கு நெஞ்சு வலிக்குது ஐத்த என அழுதவளை கண்டு எரிச்சலானவர் அவன் கிடக்குறான் டெட் பாடி, நீ வா நாம சாப்பிட போகலாம் என்றவரை சலிப்பாக பார்த்த பார்கவ் மாம் என்ன பேசுறீங்க, டாடி இஸ் வெரி சீரியஸ் என இங்கிலீஷில் வெளுத்து வாங்கியவனை இதுக்கு தான் இங்கிலீஷ் மீடியத்துல சேர்க்க வேண்டான்னு சொன்னேன், கேட்டானா அந்த ஒட்டச்சிவிங்கி என சிடுசிடுத்தவர் சரி சரி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம், அதுக்குள்ள டெட் பாடியா மாறிடாம என முணுமுணுத்தவர் மனோரஞ்சனின் காதில் குனிந்தவர் ஹே தொடப்பகட்ட, எதுக்கு இப்ப நெஞ்சு வலின்னு டிராமா பண்ற என்றவரை அதிர்ச்சியாக திரும்பி பார்த்தார் மனோரஞ்சன். எப்படி கண்டுபிடிச்ச என பார்வையாலேயே கேட்டவரை என்ன லுக்கு, உங்கூட 29 வருஷமா குடும்பம் நடத்துறேன், எனக்கு தெரியாதா நீ எப்போ எப்படியெல்லாம் நாடகம் போடுவேன்னு என ஒற்றை புருவத்தை ஏற்றி இறக்கியவரை கண்கள் இடுங்க பார்த்தார்.
இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும்டி நான் ஏன் நடிக்கிறேன்னு என்றவரின் கண்கள் மேலே சொருகி மூச்சு திணற பார்கவ் பயந்தே விட்டான். டேட், டேட் என அழுதவனின் கையை பிடித்தவாறே, பார்கவ், அப்பாவுக்கு ஒரு கடைசி ஆசைப்பா என்றவரின் வாயை பொத்தியவன், ப்ளீஸ் டாடி, அப்படி மட்டும் சொல்லாதீங்க என்றவனை மறுப்பாக இரு பக்கமும் தலையாட்டியவர், இல்ல பார்கவ், உன்னை சுத்தி சில விஷப்பூச்சிகள் இருக்குப்பா என காயத்ரியையும் ஊர்மையையும் பார்த்து சொன்னவரை முறைத்த காயத்ரி, எலும்பனுக்கு உசுறு போற நேரத்திலையும் குசும பாத்தியா என ஊர்மையை பார்க்க, அவளோ தன் மாமனுக்காக தாரை தாரையாக கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தாள். அடடா கிராதகி, கட்டின பொண்டாட்டி நானே கல்லு மாதிரி நிக்கிறேன், இதுக்கெல்லாம் ஏன் ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு தெரியலையே. சரி, நாமளும் நடிப்போம், அப்பதான் உலகம் நம்மள நல்லவன் நம்பும். என்னங்க என ஓடி சென்று மனோரஞ்சன் மேலே ஓடி போய் விழவும் அவருக்கு உண்மையிலேயே நெஞ்சு வலிப்பது போல இருந்தது. ஏ குந்தாணி, எந்திரடி என்றவரின் காதில், நான் அழுதாதான் உலகம் என்ன நல்லவன் நம்பும், நீ ஏன் டிராமா போடுறேன்னு கண்டுபிடிச்சிடண்டா எலும்பு பயலே, நெஞ்சு வலின்னு டிராமா பண்ணி அந்த நரம்பிய என் பிள்ளைக்கு கட்டவா பாக்குற என கிசுகிசுத்தவர், ஐயோ ராசா, என்னை விட்டுட்டு போயிடாதே என காட்டு கத்தலாக கட்ட, அத்தை ஏன் இவ்வளவு சவுண்டு கொடுக்குறீங்க என்று திவ்யாவை முறைத்தவர், உனக்கு என்னடி வந்துச்சு, உசுருக்கு போராடுறது ஓம் புருஷனா, ஏன் புருஷன்டி, ஐயோ என் ராசா என அவரின் நெஞ்சில் ஓங்கி ஒரு அடி அடிக்க மனோரஞ்சனை பிடித்திருந்த பார்கவும் அவரின் மேலேயே கீழே விழுந்து கிடந்தான். முதலில் மனோரஞ்சன் தரையில் கிடக்க அவரின் மேல் பார்கவ் கிடந்தான். காயத்ரி பண்ணிய அளப்பறையில் உண்மையிலேயே கண்கள் எல்லாம் மேலே சுருகி மயங்கி விழுந்து விட்டார் மனோரஞ்சன். வா உரிமை, பென்சிலை நாளைக்கு டிஸ்போஸ் பண்ணிக்கலாம் என அழுது கொண்டிருந்தவளை இழுத்து கொண்டு சென்று விட்டார். அத்தியாயம் 4. டாக்டர் வீட்டிற்கே வந்து மனோரஞ்சனை செக் பண்ணியவர், வெறும் அசிடிட்டி தான் என்று சொல்லிவிட்டு சிறிது நேரம் ரெஸ்ட் எடுக்குமாறு சொல்லி சென்றார். திவ்யா தான் பொறுமை கொண்டிருந்தாள். அவளுக்கு எப்பொழுதுமே தன் அழகு என்ற அகந்தை நிறையவே உண்டு. தன்னை பார்த்து மயங்காதவர் எவரும் இல்லை என்ற இருமாப்பில் சுத்தி கொண்டிருந்தாள். பார்கவி திருமணம் செய்ய சம்மதம் சொன்னதற்கு ஒரே காரணம் அவனை தன் கை பாவையாக மாற்றிவிடலாம் என்பதால் தான். ஆனால் பார்கவின் பார்வை ஊர்மிளா மீது விழுந்தது. அவள் காஃபி கொண்டு வந்து நீட்டியதும் நன்றி உணர்வோடு பார்த்தது அனைத்தையும் கவனித்திருந்தாள். திவ்யாவிற்கு பார்கவிடம் அதிகம் ஈர்த்தது அவனின் அமைதியும் அடங்கும் பான்மையும் தான். அவளது முழு வெறுப்பையும் சம்பாதித்திருந்தனர் காயத்ரியும் ஊர்மியும். பார்கவை கல்யாணம் செய்வதற்கு ஒரே வழி மனோரஞ்சன் மட்டுமே. காயத்ரியின் மேல் உள்ள வெறுப்பை எல்லாம் தன் அன்னையோடு வன்மத்துடன் சொல்லிக் கொண்டிருந்தாள். என்னடி சொல்ற, காலையில அவ்வளவு கூத்து நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றதுக்கு என்னடி? ஆமா, எங்க அண்ணன் எப்படி இருக்கான், அவனுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல என தன் அண்ணனின் அக்கறையை பற்றி விசாரித்தவரை கண்டு கடுப்பானவள், மா நீ வேற, அவர் நல்லாத்தான் இருக்காரு, டாக்டர் இப்போதான் பார்த்துட்டு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனா என இழுத்தவளை, என்னாச்சு திவி, ஊன்னு இழுக்கிற, இங்க ஒரு குண்டு பூசணிக்காய் இருக்குமா, அவளைத்தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உன் நாத்தனாரு அந்த ஜப்பான் மூஞ்சிக்காரி எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம பார்கவும் அவளைதான் பாக்குறான். அடியே கூறு கட்டவளே, இத சொல்லவாடி நான் உன்னை இங்க கூட்டிட்டு வர வேண்டான்னு கோயம்புத்தூருக்கு அனுப்பி வச்சேன். இங்க பாரு, எங்க அண்ணன் பையன் தான் எனக்கு மாப்பிள்ளையா வரணும், அவ்வளவுதான். சரிம்மா, இனிமே நான் பாத்துக்கிறேன். நன்றாக உறங்கி கொண்டிருந்த காயத்ரியின் காலை யாரோ சுரண்டுவதை போல தோன்ற என காலை உதறியவாறே திரும்பி புரண்டு படுத்தார். மறுபடியும் அதே போல காலை சுரண்டவும் பக்கத்தில் படுத்திருந்த மனோரஞ்சனை எட்டி மிதித்தவர், ஒட்டட குச்சி, சும்மா இருக்க மாட்டேன், கால சுரண்டிட்டு இருக்க, சுரண்ட கையை உடைச்சு அடுப்புல வச்சிருவேன் ஜாக்கிரதை என கத்தி விட்டு தூக்கத்தில் மறுபடியும் புரண்டு படுத்தார். அவர் எட்டி மிதித்ததிலேயே எழுந்தவர் நேராக பார்கவின் அறைக்கு ஓடிவிட்டார். அவருக்கு தனியே படுப்பது என்றால் அப்படி ஒரு பயம். காலையில் எப்படி சண்டை போட்டாலும் இரவு படுக்கும் பொழுது காயத்ரி கையில் காலில் விழுந்தாவது தன் அருகில் படுக்க வைத்து விடுவார். மனோரஞ்சன் எழுந்து சென்ற பிறகு மறுபடியும் காலை சுரண்டுவதை போல இருக்க எட்டி ஒரு மிதி மிதிக்க, ஐயோ அம்மா என்ற அலறலோடு மல்லாந்து விழுந்து கிடந்தாள் ஊர்மிளா. அவள் அலறலை கேட்டவர் கடகடவென எழுந்து லைட்டை ஆன் பண்ணினார். சத்தியமாக அங்கு ஊர்மிளாவை எதிர்பார்க்கவில்லை என்பதை அவரது அதிர்ந்த முகமே காட்டி கொடுத்தது. இங்க என்னடி பண்ற குந்தாணி என சிடுசிடுத்தவரை கண்டவள், எனக்கு ஐஸ் வேணும், வாங்கி தாய்த்த என்றவளை கடுப்பாக பார்த்தார். என்னது ஐஸ் வேணுமா, எங்க அண்ணன் உன்னை பெத்ததுக்கு 5 கிலோ அரிசி மூட்டையை பெத்திருந்தா கூட அவிச்சே தின்றகலாம், எனக்குன்னு வந்து சேருது பாருங்க என கோபத்தில் கத்தியவரை பார்த்து முறைத்தவள், இப்ப ஏன் அர்த்த ஜாமத்துல கத்துறீங்க, எனக்கு யாரும் ஐஸ் வாங்கி தர வேண்டாம், போங்க, நீங்க போய் தூங்குங்க என உதட்டை சுழித்தவாறே வெளியே சென்றவள்
நங்கென எதன் மீதோ மோதி நின்றாள். ஏங்க, வர்ற ஆளு பார்த்து வரமாட்டீங்களா என கடுப்போடு கத்தியவாறு ஏறிட்டு பார்க்க அங்கு பார்கவ் தான் முறைத்து கொண்டிருந்தான். அவளை முறைத்து கொண்டே தன் வாட்சியை திரும்பி பார்த்தவனுக்கு மணி 11:30 என்ன காட்டியது. இந்த அன் டைம்ல நீ இங்க என்ன பண்ற? அம்மா கூட தான் படுத்திருந்தியா என்றவனை பார்த்து முறைத்தவள், யாரும் என்கிட்ட பேச தேவையில்ல. ஒரு ஐஸ் கேட்டது குத்தமா? ஆளாளுக்கு நம்மளே டார்கெட் பண்ணி திட்டுறாங்க என புலம்பிக் கொண்டே செல்ல முயன்றவளது கையை பிடித்து நிறுத்தியவன், என்ன வேணும் என அழுத்தமாக கேட்டான். அவனை கண்டு முறைத்தவள், அதான் சொன்னேனே ஐஸ் சாப்பிடணும்னு. எங்க ஊர்ல குச்சி ஐஸ், கோன் ஐஸ் எல்லாம் சாப்பிட்டிருக்கேன். இது ஏதோ குல்ஃபி ஐஸாமே. இப்போதான் மணி அடிச்சு சொல்லிட்டு போனான். ப்ளீஸ் அத்தான், வாங்கித்தான் அத்தான் என அவன் முழங்கையை பற்றி சுரண்டி முகத்தை சுருக்கி கெஞ்சியவளை பார்க்கும் பொழுது ஏனோ மறுக்க தோன்றவில்லை. சரி வா. ஐயா, ஜாலி ஜாலி, இரத்தா வரேன் என ரூமை நோக்கி சென்றவள் வரும் பொழுது நைட்டியின் மேலே ஷால் ஒன்றை சுற்றி கொண்டு வந்தாள். போலாத்தான் என அவனது முழங்கையை உரிமையாக பற்றியவள் ஏதேதோ பேசிக்கொண்டே வந்தாள். ஆனால் பார்கவின் மொத்த கவனமும் அவள் மேலேதான் இருந்ததே தவிர அவளது பேச்சில் இல்லை. 2 தெரு தள்ளி நின்று ஐஸை வாங்கியவர்கள் அங்கிருந்தே சாப்பிட்டு கொண்டே நடந்து வந்தனர். ஊர்மி அழைத்தவனின் குரல் அவள் செவியில் விழுந்தால் தானே. அவள்தான் ஐஸ்கிரீமை வெளுத்து வாங்கி கொண்டிருந்தாளே. இதோடு 3வது ஐஸ்கிரீம் உள்ளே சென்றது. ஊர்மி என சத்தமாக கூப்பிட்டதும் சட்டென கையில் இருந்த ஐஸ்கிரீம் கீழே விழுந்து விட, ஏன் அத்தான் அப்படி கத்துன? பாரு, ஐஸ்கிரீம் போயிடுச்சு. எல்லாம் உன்னாலதான் என கீழே விழுந்த ஐஸ்கிரீமையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். சாரிடா, சும்மாதான் கூப்பிட்டேன் என்றவனின் வருத்தத்தை கவனித்தவள், சரி பரவாயில்லத்தான் விடு. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? கேளத்தான். டு யூ லவ் மீ? அப்படின்னா? ஓ, உனக்கு இங்கிலீஷ் தெரியாதுல்ல? நீ என்ன லவ் பண்றியா என்றவனை விழிவிரித்து பார்த்தவள், இல்லத்தான், நான் உன்னை லவ் எல்லாம் பண்ணல. உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதான் என்றவளின் முழங்கையை பற்றி இழுத்தவன், என்ன உளற? நீ என்ன லவ் பண்ணலன்னா அப்புறம் எதுக்கடி ஊரை விட்டு ஓடி வந்த என்றவனின் கையை விளக்கியவாறே, உன்னை கல்யாணம் பண்ணிக்கத்தான் வந்தேத்தான் என்றவளை அதிர்ச்சியில் திரும்பி பார்த்தான். அவள் தன்னை காதலிக்கிறாள், அதனால் தான் வீட்டை விட்டே ஓடி வந்திருக்கிறாள் என இதுவரை நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் அவளோ, உன்னை காதலிக்கவில்லை, கல்யாணம் பண்ணிக்கத்தான் வந்தேன் என்று சொல்லியவளது பதிலில் குழம்பித்தான் போனான். நடு ரோட்டிலேயே தலையில் கை வைத்து அமர்ந்தவன், சத்தியமா நீ சொல்றது புரியலடி என்றவனின் அருகில் அமர்ந்தவள் அவன் தோளில் சாய்ந்தவாறே, அத்தான், நான் வயசுக்கு வந்த நாள்ல இருந்தே ஆயத்த உன் போட்டோ காமிச்சு இவன் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன்னு சொல்லிட்டாங்க. நானும் அதை அப்படியே என் மனசுல பதிய வச்சுட்டேன். இப்போ உன்னோட இடத்துல இன்னொருத்தரை வச்சு பார்க்க முடியாமத்தான் கல்யாணம் பண்ணிக்க பிடிக்காம ஊரை விட்டு ஓடி வந்தேன் என்றவளின் கண்ணீர் கன்னத்தை தாண்டி வழிந்தது. அவளுக்கு தன்மேல் மலையளவு காதல் இருந்தாலும் அதை அவள் உணரவே இல்லை என்பதை புரிந்து கொண்டான். நான் கிடைக்கலன்னா என்ன பண்ணுவ? செத்துருவேன் தான் என சட்டென பதில் சொன்னவளது இதழை அழுத்தமாக சிறைபிடித்தான். அவளின் காதலை உணர்ந்தவனுக்கு இவள் என்னவள் என்ற எண்ணமே மேலோங்க அவளின் இதழ்களை மென்று தின்று கொண்டிருந்தான். இடைவெளி விட்டு விட்டு இதழை சிறை பிடித்தவனின் வேகத்தையும் தாபத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் திணறினாள். அவனை தள்ளிவிட முயன்றவளுக்கு அவன் இதழ் செய்த மாயம் அவனின் கழுத்தில்லா ஷர்ட்டை அழுத்தமாக பற்றியது. அவளின் சம்மதம் அறிந்தவன் மேலும் மேலும் முன்னேற அவள் மூச்சுக்கு திணறிய பின்னே அவளை விடுவித்தான். அவளின் இதழில் இருந்த ஐஸ்கிரீமின் சுவையோடு அவள் இதழில் சுரந்த உமிழ்நீரையும் சேர்த்தே விழுங்கினான். 10 நிமிடங்களாக அவன் இதழ் செய்த மாயத்தில் மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்க அவனிடம் தன் இதழ்களை பிரித்தவள் தன் இதழ்களை அழுத்தமாக துடைத்தவாறே அவன் தோள்பட்டியிலேயே அடித்தாள். நீங்க ரொம்ப மோசம் அத்தான், கெட்ட பையனி. உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன், போ. இரு, காலையில ஐத்தக்கிட்ட சொல்றேன் என்ன வேகமாக ஓடி சென்றவளது கோபத்தை ரசித்தவன் வாய்விட்டே சிரித்தவாறு, போடி போ, யார்கிட்ட வேணாலும் சொல்லு என்று சிரித்தவனின் சிரிப்பை கேட்டவள் அங்கிருந்து வேகமாக ஓடிவிட்டாள் வீட்டிற்கு. இவர்கள் இருவரையும் கண்களில் வன்மத்தோடு பார்த்து கொண்டு இருந்தாள் திவ்யா. ஊர்மிளாவும் பார்கவும் வெளியே வரும்பொழுதே கவனித்தவள் அவர்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டது, அவன் முத்தம் கொடுத்தது என ஒன்று விடாமல் அனைத்தையும் பார்த்து விட்டாள். விரைவிலேயே இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என மனதில் நினைத்து கொண்டே வீட்டிற்கு சென்றாள். வீட்டிற்கு வந்த பார்கவ் தன் இதழ்களை கண்ணாடியில் பார்த்து ரசித்தவாறே இனிய கனவுடன் தூங்கிக் கொண்டிருந்தான். சில மணி நேரத்திலேயே முகமூடி அணிந்த மர்ம நபர்களால் பார்கவ் கடத்தப்பட்டான். அத்தியாயம் 5. தன்னை கடத்தி இருக்கிறார்கள் என்பதை கூட அறியாமல் நன்றாக கட்டிலில் உருண்டு ஊர்மையோடு கனவிலேயே வாழ ஆரம்பித்தான்.
அவன் இருந்தது பாழடைந்த பங்களாவிலோ இல்லை யாருமில்லா காட்டில் இருக்கும் வீட்டிலோ அல்ல. கோயம்புத்தூரில் மிக பிரபலமான 5 ஸ்டார் ஹோட்டல் சொகுசு மெத்தையில் அல்லவா. அதுதான் தூக்கம் சொக்கியது அவனுக்கு. காலையில் காயத்ரியிடம் ஊர்மையை பிடித்திருப்பதாக சொல்லி ஊரறிய அவளை திருமணம் செய்ய வேண்டுமென நினைத்தான். சற்று நேரத்திலே மூச்சு விடுவதற்கு திணறியவன் என்று முனகினான். அதில் அங்கிருந்த ஒருவன், அண்ணன் முழிச்சிட்டாரனே என்ற குரலில் அடுத்து பிடித்து எழுந்தான் பார்கவ். தன் அறையில் வேறு ஒருவனின் குரல் கேட்கவுமே பதட்டமாக எழுந்தவனே குறுகுறுவென பார்த்தபடி ஒருவன் இருக்க, ஒருவன் முறைத்தபடி நின்று கொண்டிருந்தான். மற்றொருவன் வாழைப்பழத்தை தின்று தோலை பளபளவென இருந்த மார்பிள்ஸ் தரையிலேயே வீசிக் கொண்டிருந்தான். அவர்களின் செய்கை சிரிப்பு வந்தாலும் ஆட்கள் பார்ப்பதற்கே பயமுறுத்துவதைப் போல வெள்ளை வேஷ்டி, வெள்ளை சட்டை, முறுக்கிய மீசை, புதர் போல மண்டி கிடக்கும் தாடி என உருவமே பயமுறுத்துவதைப் போல இருந்தது. ஹேய், நீங்களா யாரு? எப்படி ரூம்குள்ள வந்தீங்க என பதட்டத்திலும் ஒருவித பயத்திலும் கேட்டவனை குறுகுறுவென பார்த்து கொண்டிருந்தவன் பார்கவின் முகத்தை மிக மிக அருகில் உற்று பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான். அவன் பார்வையை பார்த்தே ஜெர்க்கானவன், ஒருவேளை இவன் அவனா இருப்பானோ என மனதுக்குள் நினைத்தவாறே, ஏண்டா அப்படி குறுகுறுன்னு பாக்குற என்றவனின் ட்ரிம் செய்யப்பட்ட தாடியை வருடிவிட பார்கவோ கூச்சத்தில் நெளியவே ஆரம்பித்து விட்டான். ஏய், டோன்ட் டச் மீ என கத்தவும் என்னவோ ஏதோ ஒன்று சட்டென கையை பின்னுக்கு இழுத்த அடியாளுக்கு அவனின் கன்னங்களை மேலும் வருடத்தான் ஆசை வந்தது. புல் போன்று வளர்ந்திருந்த தாடியையும் அவனது ட்ரிம் செய்யப்பட்ட தாடியையும் ஒப்பிட்டு பார்த்தவனுக்கு அவனின் தாடிதான் மிகவும் பிடித்தது. அண்ணே, பாத்தியா அண்ணே, தம்பி எம்புட்டு அழகா இங்கிலீஷ்ல பேசுது, எவ்வளவு அழகா தாடி வச்சிருக்கு, நம்ம புள்ள கொடுத்து வச்சது என்றவனை ஒரு மார்க்கமாக பார்த்தான் பார்கவ். அப்படியா என இன்னொருவன் வந்து மறுபடியும் பார்கவின் தாடியை வருட, சை கையெடு என அவனது கையை தட்டி விட்டவன் பெட்டிலே எழுந்து நிற்க ஆரம்பித்து விட்டான். பெட்டிலேயே நிற்காமல் கபடி விளையாடியபடி, இங்க பாருங்க, நீங்க எந்த மாதிரி ஆளுங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி பையன் நான் இல்ல. நான் ஒரு பொண்ணை மனசார நேத்து தாண்டா விரும்ப ஆரம்பிச்சேன் என்றவனின் கீச்சு குரலை தாண்டி கம்பீரமான குரல் ஒன்று அவனை மிரட்டியது. அப்புறம் என்ன மயிருக்கடா என் பொண்ணை கல்யாணம் பண்றேன்னு சொல்லி ஊரை விட்டு ஓடி வர சொன்ன என்ற கழுதை குரலை எங்கேயோ கேட்டது போல இருக்க, பெட்டில் இருந்து தலையை சாய்த்தபடி எட்டி பார்த்தவனுக்கு பக்கென இருந்தது. இந்த ஆளா? அப்போ இதுகெல்லாம் இந்த ஆளு அடியாளா? போச்சு போச்சு, ஊருமே ஊருக்கு கூட்டிட்டு போயிடுவாரே என பதட்டத்தில் எச்சில் முழுங்கினான். ஆம், வந்தது வேறு யாரும் அல்ல, கிடாமீசை என ஊர்மையால் செல்லமாக அழைக்கப்படும் அவளது தந்தை பரமசிவம், காயத்ரியின் உடன் பிறந்த அண்ணன், பார்கவின் தாய் மாமன். அவனோ என்ன சொல்வதென தெரியாமல் முழித்து கொண்டிருக்க, அருகில் நின்ற அடியாளோ நேரம் காலம் தெரியாமல், என்ன இந்த மாதிரி கலரா பிறக்கணும்னு என்னென்ன செய்யணும் என குறுகுறுவென்று பார்த்து கொண்டிருந்தவன் கேட்கவும், அவனை கடுப்போடு முறைத்தவன், இவன் வேற நிலைமை புரியாம, இந்த மாதிரி கலரா வரணும்னா பால்டாயில குடி, கலரா ஆயிருவ என கடுப்போடு சொன்னவனின் பேச்சையே வேத வாக்காக எடுத்துக்கொண்டு, சரிண்ணே, நான் போய் பால்டாயில குடிச்சிட்டு வரேன் என்றவனை அதிர்ச்சியோடு திரும்பி பார்த்தான். எது, பால்டாயில குடிக்க போறியா? முண்டம், செத்து தொலைஞ்சிருவடா என்றவனின் கத்தல் எல்லாம் காதிலேயே வாங்காமல் சென்றான். எக்கோட கெட்டு போய் தொலை என்றவாறே கட்டிலில் இருந்து இறங்கியவன் அங்கு தலைமையாக நிற்பவரை பார்த்து சிரித்து, இங்க பாருங்க மாமா என்றதும், யாருக்கு யாருல மாமா? நான் உனக்கு மாமாவா? என் பொண்ணை ஏமாத்தி ஊர்ல இருந்து ஓடி வர வச்சுட்டு இன்னும் அந்த புள்ளைய கல்யாணம் கூட பண்ணாம என் புள்ளைய நடுரோடுன்னு கூட பார்க்காம முத்தம் கொடுத்திருக்க என சீறியவரை, நாம முத்தம் கொடுத்ததை பார்த்து தொலைச்சிட்டாரு போலயே என அதிர்ச்சியோடு பார்த்தவன், இல்ல மாமா, நான் எல்லாரும் முன்னாடியும் கிராண்டா கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்பதற்குள் அவன் பேசுவதை காதிலேயே வாங்காமல் நேராக காயத்ரிக்கு போன் அடித்தார். தன் அண்ணனின் போன் நம்பரை பார்த்த உடனே, என்னனே என்று அவளை பேசக்கூட விடாமல், இங்க பாரு காயத்ரி, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. என் பொண்ணை மனப்பொண்ணை அலங்கரிச்சு கூட்டிட்டு வர, இல்ல உன் பையனோட பணத்தை வந்து அள்ளிக்கோ என கத்தி விட்டு போனை வைத்தவர் ஊர்மிளாவை அப்பாவியாக பார்த்தார். அவளுக்கும் தன் தந்தை போனில் பேசியது கேட்டதே. பரவாயில்ல ஐத்த, நான் அப்பா சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அத்தான் உயிரோட நல்லா இருந்தா போதும் என கண்ணீருடனே சொல்லியவளை வாரி அணைத்துக் கொண்டார். காயத்ரியின் துணையோடு முழுதாக மணப்பெண்ணாய் அலங்கரித்து தன்னை கண்ணாடியில் பார்த்தவளுக்கு, தடித்து சற்று சிவந்திருந்த இதழ்களை பார்த்தவளுக்கு நேற்று பார்கவன் கொடுத்த முத்தமும் அவன் கண்களில் தெரிந்த தாபமும் காதலும் இவளுக்கு கண்ணீரை வரவழைத்தது. அவரின் கண்ணீரை கண்டவர், இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க,
இங்க பாரு, நாம போராடாமே அழக்கூடாது. முதல்ல அண்ணாவை போய் பார்ப்போம். கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்குவோம். இல்ல எங்க அண்ணன் எதுக்கும் சம்மதிக்கலனா எங்க அண்ணா மண்டைய ரெண்டா பொளக்குறோம். வாடி ஆத்தா, அழாம. இந்த ஐத்தி இருக்கும்போது கண்ணை கசக்கலாமா நீ? என அவளது கையை பிடித்து வெளியே அழைத்து செல்ல, அப்போதுதான் அறையை விட்டு வெளியே வந்த திவ்யாவின் கண்ணில் ஊர்மியின் மணப்பெண் அலங்காரம் பட்டது. ஏதோ தப்பாக நடக்கிறது என்பதை யூகித்தவள், திவ்யா அலர்ட் ஆயிருடி என வேகமாக மனோரஞ்சன் அறைக்கு சென்று நடந்ததை சொல்லியதும் காயத்ரியின் காரை ஃபாலோ பண்ணி கொண்டு இவர்களும் ஒரு காரில் பின்தொடர்ந்தனர். 3/4 மணி நேர பயணத்திற்கு பிறகு பரமசிவம் சொன்ன இடத்திற்கு வந்து சேர்ந்தனர் காயத்ரியும் ஊர்மிளாவும். ஊர்மிளாவுக்கோ மனம் முழுவதும் பயம் மட்டுமே. உடம்பெல்லாம் தொப்பலாக நனைந்து கை வேறு நடுங்கிக் கொண்டிருந்தது. ஐத்த, எனக்கு ரொம்ப பயமா இருக்கத்த. அந்த கெடாமீசை என்ன அந்த சொட்ட மண்டைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நான் என்னத்த பண்ணுவேன்? அத்தான் இனி பார்க்க கூட முடியாதுல்ல என புலம்பிக் கொண்டே உள்ளே வந்தவளுக்கு அங்கிருந்த அலங்காரங்களும் தோரணங்களும் மேலும் வீதியை கிளப்பியது. பரமசிவமும் தன் பெண்ணை மணப்பெண் கோலத்தில் பார்த்ததும் தந்தை என்ற பாசம் ஊற்றெடுக்க, ஒருமி கண்ணு, ஏன்றா அப்படி பண்ணிவிட்ட? இந்த சொட்டையை பிடிக்கலன்னா சொல்லியிருக்கலாம்ல கண்ணு. இப்ப பாரு, யாரு வீட்டுல வந்து உட்கார்ந்துகிட்டு என்ற மானத்தை சந்தி சிரிக்க வச்சுப்பிட்டிய கண்ணு என்றவனை முறைத்து கொண்டிருந்தனர் ஐத்தையும் மருமகளும். நான் ஒண்ணு ஆரோ வீட்டுல இருக்கல, இது எனக்கு உரிமை வீடுதான் என்ற ஐத்தையோட வீடு, என்னை கட்டிக்க போற அத்தானோட வீடு என அப்பொழுதும் தங்களை விட்டு கொடுக்காமல் பேசியவளை வாஞ்சியோடு பார்த்தார் காயத்ரி. சரிடா கண்ணு, நீதான் உரிமைன்னு சொல்ற. ஆனா உன்ற ஐத்த உனக்கான உரிமையை கொடுக்காம உன்னை வீட்டு வேலைக்காரியால வச்சிருக்கா கண்ணு. அவ கல்யாணம் பண்ணி வைப்பான்னு பார்த்தா இந்த சென்மத்துல உன்ற கழுத்துல தாலி ஏறாது போல. அதான் நானே உன்ற அத்தானை உனக்கு கட்டி வைக்கலாம்னு கடத்தி விட்டேங்கண்ணு என மீசையை நீவியவாறே சொன்னவரை பார்த்து ஹீ என்று 32 பல்லையும் காட்டினர் மாமியாரும் மருமகளும். ஹை, எங்க அண்ணன்னா அண்ணன் தான், எங்க அப்பான்னா அப்பாதான் என சந்தோஷத்தில் கூவியவாறே அவரை இருவரும் இருபக்கமாக அணைத்துக் கொள்ள, அப்பொழுதுதான் உள்ளே நுழைந்தனர் மனோரஞ்சனும் திவ்யாவும். காயத்ரியோ மெதுவாக பரமசிவத்தின் காதில், அண்ணன், இந்த நரம்பியை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுதுனே அந்த ஒட்டட குச்சி என்றதும் பரமசிவம் கோபத்தில் கண்கள் சிவக்க, மனோரஞ்சனை பார்த்து ஒரு முறை முறைக்க அவரோ உள்ளுக்குள் ஆடி விட்டார். ஆத்தி, இவர் பாக்குறத பார்த்தா எனக்கு சங்கு உதிருவான் போலயே. நமக்கு உசுறுதான் முக்கியம் மனோரஞ்சா, கட்சி விட்டு கட்சி தாவரு என நினைத்தவாறே, மச்சான் வாங்க மச்சான், எப்படி இருக்கீங்க? வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா? தங்கச்சி எப்படி இருக்கு? மூக்கு ஒழுகி ஊர்மியோட தங்கச்சி எப்படி இருக்கா? இப்போ மூக்கு ஒழியிட்டுதான் சுத்துதா என்றவரை முறைத்த பரமசிவம், என்ன மாப்பிள, சௌக்கியத்தை கூட சங்கடமா கேக்குற மாதிரில தெரியுது என மீசையை முறுக்கவுமே, ஐயோ மச்சான், நான் அப்படியெல்லாம் பேசுவேனா? இப்ப என்ன, என் பையனுக்கும் உங்க பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதானே, பண்ணிட்டா போச்சு என அவரே உரிமையை கொண்டு மணமேடையில் உட்கார வைத்தவர் அடுத்து பார்கவியும் உட்கார வைத்து அவரே தாலி எடுத்து கொடுக்க, அங்கிருந்த அடியாட்களின் ஆசீர்வாதத்தோடு ஊர்மிளாவின் கழுத்தில் தாலியை கட்டி தன்னில் சரிபாதியாக ஏற்றுக்கொண்டான் பார்கவ். அனைவரும் முகத்தில் மகிழ்ச்சியில் இருக்க, மூவர் முகத்தில் மட்டும் எள்ளளவும் சந்தோஷத்தின் சாயலே இல்லாமல் போனது. அத்தியாயம் 6. கல்யாணம் முடிந்தாலும் பார்கவிற்கு மனதில் சிறு உறுத்தல் இருக்கத்தான் செய்தது. அவன் எதிர்பார்த்தது நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து ஊர் உறவுகள் கூடி சொந்த பந்தங்கள் வாழ்த்தோடு அனைவரின் நல்லாசியோடு தன்னவளது கழுத்தில் தாலி கட்டி மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் கடத்தி வற்புறுத்தி தனக்கு பிடித்தமா என்று கூட கேட்காமல் நடந்த திருமணத்தை நினைக்க நினைக்க வேப்பங்காயாய் கசந்தது. ஆனால் அவனுக்கு நேர்மாறாக ஊர்மிளாவோ வானத்தில் பறக்காத குறையாக இருந்தாள். நடக்குமா நடக்காதா என நினைத்த திருமணம் நடந்தே விட்டதே, வேறென்ன வேண்டும்? தன் அத்தான் தனக்கு மட்டுமே என்ற எண்ணமே அவளுக்கு மனசெல்லாம் பூரிப்பாக இருந்தது. அவள் முகத்தில் இருந்த சந்தோஷத்தை பார்த்தவனுக்கு ஏனோ தன் விருப்பமின்மையை காட்ட மனதில்லை. கல்யாணம் எப்படி நடந்தாலும் ரிசப்ஷனை கிராண்டாக நடத்த வேண்டும் என்று தீர்மானித்தான். வாழ்வில் நாம் கடந்து சென்ற நொடிகளை பற்றி வருத்தப்படுவதை விட இனி வரும் நொடிகளை அனுபவித்து வாழ்வதே சாலச் சிறந்தது என்ற கொள்கையுடையவன் பார்கவ். திவ்யாவிற்குத்தான் தோற்றுவிட்ட கோபம் மனதில் இருந்தாலும் அவர்களின் வாழ்க்கையில் நுழைய வேண்டும், இரண்டாவதாக கல்யாணம் செய்து கொள்ள வேண்டுமென்ற எண்ணமெல்லாம் அவளுக்கு இல்லை. இவனை விட்டால் வேறொருவன் தன் அழகில் மயங்கி வருவான் என்ற நம்பிக்கை நிறையவே இருந்தது. அதனால் இருவரையும் முறைத்து விட்டு வெளியேறிவிட்டாள். மனோரஞ்சனுக்கு காயத்ரியிடம் தோற்றதை ஏற்க முடியாவிட்டாலும் இவர்களோடு போராடி ஜெயிக்க முடியாது என்பதை நன்றாக அறிந்து வைத்திருந்தார். அதனால் பெருமூச்சு விட்டவாறே, அப்புறம் என்ன மச்சான், கல்யாணமே முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போலாம் வாங்க என பார்கவி பார்க்க, அவன் முகமோ வழக்கத்திற்கு மாறாக சோர்ந்தே இருந்தது. அதை மறைத்து புன்னகைக்க முயன்றான்.
அதை மனோரஞ்சன் கவனித்தாலும் கேட்கும் மனநிலையில் இல்லை அவன். அனைவரையும் காரில் ஏற்றிக்கொண்டு வீட்டிற்கு செல்வதற்குள் வீட்டின் முன்பே பெரிய லாரியில் ஊர்மிளாவிற்கான அத்தனை சீரும் இருந்தது. மிக பெரிய லாரியில் வந்த பொருட்களை பார்த்ததுமே புரிந்தது. எல்லாமே பக்கா பிளான் என்று நினைத்தவனுக்கு மனதின் ஓரம் சிறு வழி எழத்தான் செய்தது. என்ன மாமா இதெல்லாம் என சிடுசிடுத்தவனை பார்த்து சிரித்தவாறே, இதெல்லாம் சீரு மாப்பிள, என் பொண்ணுக்கு தான். நாளைக்கு யாரும் என் பொண்ணை வெறுங்கை வீசிட்டு வந்தவனு சொல்லக்கூடாதுல்ல, அதான் மாப்பிள என்றவரை தீயாக முறைத்தவன் யாரிடமும் பேசாமல் உள்ளே சென்று விட்டான். அவன் கோபத்தை புரிந்த காயத்ரி தான் அனைவரிடமும் நைச்சியமாக பேசி அனைவரையும் சரிகட்டி சாப்பிட வைத்தார். மாலை மங்கும் இரவு வேளையும் வந்தது. கல்யாணம் முடிந்த அனைவரும் சிறு படபடப்போடு கடக்கும் இரவு அது. பார்கவும் வேஷ்டி சட்டையில் அவளுக்காக காத்திருந்தான். அழகிய காதல் பள்ளி அறையில் ஊர்மிளாவிற்காக காத்து கொண்டிருந்தான். அவனுக்கு இந்த அனுபவமே புதிது. தன் அறையில் தன்னுடன் பேச, சிரிக்க, சண்டை போட, தன்னை மடியில் தாங்க, தான் தப்பு செய்தால் திட்ட, தன்னை சரிவாதியாக ஏற்று தன்னை நம்பி ஒரு பெண் தன் பெண்மையை தர வருகிறாள் என்ற நினைப்பே தித்திப்பாக இருந்தது. கல்யாணம் அவன் நினைத்தது போல நடக்கவில்லை என்றாலும் தான் காதலித்து முழுதாக 24 மணி நேரம் ஆவதற்குள் அவள் தனக்கே தனக்கானவளாக வருகிறாள் என்ற நினைப்பே பெருவகை ஊற்றாக மனதில் சந்தோஷம் பொங்க முதல் இரவு அறையில் காத்து கொண்டிருந்தான். வெள்ளை நிற படுக்கையில் சிவப்பு நிற பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு நறுமண மெழுகுவர்த்திகளால் அந்த அறையை வாசனையாக இருந்தது. சிவப்பு நிற பலூன்கள் ஆங்காங்கு கட்டப்பட்டு இருந்தது. மல்லிகை பூவை தோரணங்கள் போல தொங்கவிட்டு முழுதாக பார்கவின் அறையை மாற்றி அமைத்திருந்தார் காயத்ரி. இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவனுக்கு கதவு திறக்கும் சத்தத்தில் உடம்பெல்லாம் சிலிர்த்து தேகம் சிறிது நடுங்க ஆரம்பித்தது. கை காலெல்லாம் வேர்த்து கையை சுற்றி மடக்கியவாறே தலையை கீழே குனிந்து திரும்பி நின்றான். ஆனால் ஊர்மியை நிமிர்ந்து பார்க்க முடியாமல் வெட்கம் பிடுங்கி தின்றது. பெண்களுக்கு மட்டுமல்ல, ஆண்களின் வெட்கமும் அழகானதுதான். பால் வண்ண நிறத்தில் இருந்தவனது முகமெல்லாம் வெட்கத்தில் சிவந்து சிவப்பு நிறமாக மாற ஆரம்பித்தது. மெதுவாக கீழிருந்து மேலாக தன் தலையை நிமிர்ந்து பார்த்தவன், ஐயோ அம்மா பூச்சாண்டி என அலறியபடியே தொப்பெனு கட்டிலில் மல்லாக்க விழுந்தான். ஊர்மிளா வருவாள் என எதிர்பார்ப்பில் நின்றவனுக்கு அங்கு நின்று கொண்டிருந்த கெடா மீசையை நிச்சயமாக எதிர்பார்க்கவில்லை. இங்க என்ன பண்றீங்க மாமா என படபடப்போடு கேட்டவனை கண்டு தலையை குனிந்து மெல்ல சிரித்தவாறே, இல்ல மாப்பிள, ஆடி பிறக்குது, அதான் ஊர்மிய ஆடி மாசம் ஊருக்கு கூப்பிட்டு போலான்னு இருக்கேன் மாப்பிள என்றவரை அப்படியே மண்டையில் 2 கொட்டு வைக்கலாமா என்று கூட யோசித்தான். அப்புறம் எதுக்கே கல்யாணம் பண்ணி வச்ச? நான் பாட்டுக்கு சும்மா இருந்திருப்பேன் இல்ல. நல்லா இருந்த பையன் மனசை கெடுத்துட்டு இப்ப என்னடா ஆனா ஆடி மாசம் கூட்டிட்டு போறேன், ஆவணி மாசம் கூட்டிட்டு போறேன்னா என்ன அர்த்தம் என கோபமாக ஆரம்பித்தவன் பாவமாக முடித்தான். இல்ல மாப்பிள, நானும் அப்படித்தான் நினைச்சேன். அப்புறம் உங்க அப்பா தான் சொன்னாங்க, ஆடி மாசம் சேர்ந்தா சித்திரையில புள்ள பிறக்குமா, நம்ம குடும்பத்துக்கு சித்திரை மாசம் குழந்தை வேண்டாம் மாப்பிள என கெஞ்சுவதை போல மிரட்டியவரை கடுப்போடு முறைத்தவன், இப்ப என்ன உங்களுக்கு சித்திரையில புள்ள பிறக்க கூடாது அவ்வளவுதானே, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க ஊர்மி அனுப்பி வைங்க என தன் மனதில் உள்ள ஆசையை வெளிப்படையாக சொல்லியவனை பார்த்து புன்னகைத்தவர், மாப்பிள்ளைக்கு எப்பவும் குறும்புதான், ஊர்மி ஊருக்கு ரெடி ஆயிட்டு இருக்கா மாப்பிள, நாங்க இப்ப கிளம்புறோம் என பார்கவின் குட்டி இதயத்தில் ட்ரம்ஸ் வாசிக்க ஆரம்பித்தார் கெடா மீசை. அவள என பல்லை கடித்தவாறே கெடா மீசையை பிடித்து தள்ளியவன் கீழே இறங்கி செல்ல அவளோ காயத்ரியோடு பேசியவாறே தன் பேக்கில் ஒவ்வொன்றாக எடுத்து வைத்துக் கொண்டிருந்தாள். இவ ஓடி வரும்போது யூனிஃபார்மோட தானே வந்தா, இப்ப என்னடா பையன் அடுக்கிறா என பல்லை கடித்தவாறே அவளது முழங்கையை பற்றியவன், எங்கடி போற என்றவனை பார்த்து வாயெல்லாம் பல்லாக, ஊருக்கு போறேன் அத்தான், இது ஆடி மாசம்ல, அதான் அப்பா சொன்னாரு புருஷன் முண்டாட்டியும் சேரக்கூடாதான் என்றவளை தீயாக முறைத்தவன், இங்க பாரு பாப்பு, இப்போ சயின்ஸ் எவ்வளவோ அட்வான்டேஜ் ஆயிடுச்சு, சோ நீ எங்கேயும் போக தேவையில்லை என்றவனை பாவமாக பார்த்தவள் கட்டிலில் ஒரு காலை மடக்கி தலையில் கை வைத்து அமர்ந்திருந்த காயத்ரியை திரும்பி பார்த்தாள். நீங்களாவது உங்க அண்ணனுக்கு சொல்லுங்க மாம் என்றவனை பாவமாக எட்டி பார்த்தவர், நான் எவ்வளவோ சொல்லிட்டேன்டா, சொல்ல சொல்ல கேட்காம கூப்பிட்டுட்டு போறாரு, இந்த குந்தாணி எப்படி கிளம்புது பாரு என ஊர்மியை முறைத்து கொண்டே இருந்தார். ஏன் இத எப்படி சொல்றீங்க, நான் ஊருக்கு போறது உங்களுக்கு பிடிக்கலையா என வாடிய முகத்தோடு கேட்டவளை பார்த்தவனுக்கு ஏனோ போக வேண்டாம் என சொல்ல மனமில்லை. சரி போயிட்டு வா என்றவனை இறுக்கி அணைத்தவள், தேங்க்ஸ் அத்தா என கன்னத்தில் அழுத்தமாக முத்தமிட பார்கவோ வாயை பிளந்து நின்று கொண்டிருந்தான். சிறிது நேரத்தில் குதித்து குதித்து வெளியே சென்றவளை ஒரு ஏக்க பெருமூச்சு விட்டவாறே
நின்று கொண்டிருந்த பார்கவின் தோளில் மேல் கை வைத்த காயத்ரி, நீ போக வேண்டான்னு சொல்லியிருந்தா கொஞ்ச நேரம் அழுதுட்டு அப்புறம் அவளே சமாதானம் ஆயிருப்பாடா என்றவரை மென்மையாக பார்த்து புன்னகைத்தவன், தெரியும் மாம், ஆனா அதுல என்ன மாம் சந்தோஷம்? ஒரு பொண்ணோட கண்ணீர் ரொம்பவும் பவர்ஃபுல் மாம். அவளுக்கு அப்பா வீட்டுக்கு போறது ஆசைன்னா போட்டுமே. நான் போக வேண்டான்னு சொன்னா இந்த குழந்தைத்தனம் அவளை விட்டு போயிருமா? என்னை வருடி செல்ற தென்றல் காற்று அவ சந்தோஷத்தை விட என்னோடது பெருசு இல்லம்மா. இப்ப என்ன, ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல அவ்வளவுதானே, பரவாயில்ல. கிணத்து தண்ணி ஆத்து வெள்ளமா வந்து அடிச்சிட்டு போகுது. நோ மாம், ஷீ இஸ் மை கேர்ள் என்றவனை ஆற தழுவி கொண்டார் காயத்ரி. தன் பையனை ஒரு நல்ல ஆண்மகனாக வளர்த்திருக்கிறோம் என்பதே அவருக்கு பெருமிதமாக இருந்தது. இதற்கெல்லாம் காரணமான மனோரஞ்சனை சும்மா விட்டால் அவர் காயத்ரி அல்லவே. ஊர்மியின் அறையில் இருந்து தங்கள் அறைக்கு செல்ல அங்கு மனோரஞ்சனோ கால் டவுசர் ஒன்றை போட்டுக்கொண்டு மேல் சட்டை எதுவும் இல்லாமல் தன் உடம்பில் இருந்த 4 நல்ல எலும்பையும் 6 பேக்கே போல அங்கங்கு நெளித்து கண்ணாடியை உற்று உற்று பார்த்தவாறே, எங்கிட்ட மோதாதே நாராஜாதி ராஜனடா, அம்புக்கு இழுக்காதே நான் வீராதி வீரனடா என பாடி அவரின் கையை பிடித்து ஒரு சுற்று சுற்றிவிட, கயிற்றிலிருந்து விடுபட்ட பம்பரத்தை போல சுற்றி சுற்றி காயத்ரியின் தோளில் மேலேயே மயங்கி கிடந்தார் மனோரஞ்சன். நரம்புனக்கு நிக்கிறதுக்கே தெம்பில்ல, பாட்ட பாரு, எங்கிட்ட மோதாதேவா. என் பையன் அங்க வருத்தப்பட வச்சுட்டு இங்க குத்தாட்டமா போடுற, இருடி உனக்கு வைக்கிறேன் பெரிய அப்பா என தோளில் கிடந்தவரை தூக்கி வீச அவரோ கட்டிலில் கவிழ்ந்து கிடந்தார். குந்தாணி மவ என்ன திங்குறான்னு தான் தெரியல, நம்மள பம்பர மாதிரி சுத்தி விட்டுட்டாளே, ஐயோ அம்மா இடுப்பு புடிச்சுக்கிச்சே என்றவரை பார்த்து உதட்டை சுழித்து கொண்டு சென்றார் காயத்ரி. ஊர்மி கிளம்பும் போது எல்லோரிடமும் சொல்லிவிட்டு செல்ல காயத்ரியை தேட அவரோ அவளுக்கு மேலே 4-5 பேக்கை மூட்டையை கட்டி வைத்தார். என்னத்த நீங்களும் பேக்கெல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க என்றவரை பார்த்து முறைத்தவர், என்ன உன் பொண்ணுக்கு மட்டும்தான் ஆடி மாசம் எல்லாம் கூப்பிடுவியா, என் பிறந்த வீட்டுக்கு என்ன கூப்பிட மாட்டியா என்றவரை கண்ணீர் மல்க பார்த்தவர், என்னத்தா இப்படி சொல்லிவிட்ட, நீயே கிளம்புத்தா, ஆடி என்ன வருஷம் ஃபுல்லா இருத்தா, நானும் எங்க தங்கச்சியை பிரிஞ்சு வருஷ கணக்கா ஆயிடுச்சு, இனிமேலாவது ஒண்ணு மனமா இருப்போம். எத வருஷம் ஃபுல்லா இருக்கிறதா, யோ அறிவுகிட்ட மச்சான் என வாயை விட கெடா மீசை மனோரஞ்சனை பார்த்து முறைத்து கொண்டே மீசையை நீவி விடவும் சற்று பம்மியவாறே, அவ என்ன புதுசா கல்யாணமானவளா இவளை கூட்டிட்டு போறேன்னு சொல்றீங்க என்றவரை மேலும் அனல் கக்கும் பார்வையில் முறைத்தவர், என் தங்கச்சியை பிறந்த வீட்டுக்கு போறதுக்கு ஆடி என்ன ஆவணி என்ன, நீ வாத்தா என காயத்ரியையும் ஊர்மிளாவையும் பிறந்த வீட்டுக்கு கூட்டி சென்றார் கெடாமிசை. அத்தியாயம் 7. ஊர்மி ஊருக்கு சென்றதும் பசலை நோய் வந்தது போல மனமெல்லாம் வெறுமையை உணர்ந்தான் பார்கவ். வீட்டில் இருந்தாலே ஊர்மியின் நினைவு வருகிறதென ஜவுளி கடைக்கு சென்று விட்டான். இரவு 10 மணியளவில் வீட்டிற்கு வந்தவனுக்கு அங்கு ஹாலில் கையில் பீர் பாட்டிலை வைத்தபடி, அவள் பறந்து போனாளே என்னை மறந்து போனாளே என டிஎம்எஸ்ஐ போல் பாடுகிறேன் என கர்ண கொடூரமாக கத்தி கொண்டிருந்தார் மனோரஞ்சன். டேட், வாட் இஸ் திஸ் என்றவனை ஓரக்கண்ணால் பார்த்த மனோரஞ்சன், வாடா என் வெள்ள பண்ணி, எல்லாம் உன்னாலதான்டா. உன் பொண்டாட்டி ஆடி மாசம் ஊருக்கு போனா அது நியாயம் தர்மம், என் பொண்டாட்டி ஏண்டா போனா, சைனா பொம்மை என்னை தனியா விட்டுட்டு போயிட்டாளே என்றதும் அதிர்ச்சியில் விழிகள் தெரித்து விழுந்தன பார்கவிற்கு. வெள்ள பண்ணியா டேட் என உலுக்கி அவனது கையை உதறியவர் சோஃபாவில் தலைகீழாக படுத்தார். தலையை தரையில் வைத்து படுத்தவர் காலை சோஃபாவின் மேலே தூக்கி போட்டே, அவள் பறந்து போனாளே என்னை மறந்து போனாளே என அப்படியே தலைகீழாக பல்டி அடித்து மயங்கி விழுந்தார். அவரை தோளில் துண்டை போல தூக்கி போட்டு தனதறிக்கு சென்று படுக்க வைத்தான். ஃப்ரெஷ்அப் ஆகிவிட்டு வந்தவனுக்கு அதிகமாக அவனின் மிளா குட்டியின் ஞாபகம் வாட்டி வதைத்தது. காயத்ரியும் ஊர்மியும் வீடு வந்து சேரவும் ஆர்ப்பாட்டத்தோடு ஆரவாரத்துடன் வரவேற்றார் தேவி, ஊர்மிளாவின் அன்னை. வாயில்லா பூச்சி, அப்படித்தான் வெளியில் காட்டிக் கொள்வார். கபக்கமாக காரியம் செய்வதில் கெட்டிக்காரர். எதுவும் தெரியாதது போல ஊர்மிளா ஊரை விட்டு செல்வதற்கு உதவியதை போல பரமசிவத்தை தூண்டிவிட்டு கல்யாணத்தையே முடித்து வைத்த நாரதி. நாரதற்கு எதிர்ப்பதம் இவரே. ஆனால் முகத்தையோ பால்வாடி பாப்பா போல வைத்திருப்பதில் கில்லாடி. உள்ளே நுழைந்த காயத்ரியை அணைத்த தேவி, அப்புறம் மதினி, எப்படியோ கல்யாணத்தை நடத்தி விட்டீங்க போல, பின்ன காயத்ரினா சும்மாவா என தற்பெருமையை பேசியவரை பார்த்து சிரித்தவாறே தோளில் சாய்ந்த தேவி, ஜப்பான் மூஞ்சிக்காரிக்கு பெருமையை பாரு, என்னமோ இந்த தான் எல்லாத்தையும் செஞ்சு கிழிச்ச மாதிரி. என் புருஷன் கடத்திய கல்யாணத்தையும் பண்ணி வச்சாரு என மனதுக்குள் நினைத்தாலும்
வெளியே வாயெல்லாம் புன்னகையாக நின்றிருந்தார். அவரை உற்று பார்த்த காயத்ரியோ மனதுக்குள், வாடி அண்ணன் முண்டாட்டி அருக்காணி மவளை, நீ என்ன மனசுக்குள்ள நினைக்கிறேன்னு நல்லாவே தெரியும்டி. என் அண்ணன் ரத்தண்டி அவ. அவ்வளோ சீக்கிரத்துல வேற ஒருத்தனுக்கு பரிசம் போட விட்டுருவேனா நானு? அவளுக்காக நாடகமாடி ஹாஸ்பிட்டல்ல படுத்தபடி நானு. நான் மட்டும் என்னவா, புருஷன் மானம் காத்துல பறந்தா என்ன, கோமணத்துல பறந்தா எனக்கு என்னன்னு அவ ஊரை விட்டு ஓட உதவி செஞ்சதே நான் தாண்டி என இருவரின் மனதும் சண்டை போட ஆரம்பிக்க ஊர்மிளாவோ மூக்கை சுருக்கி சுருக்கி ஏதோ மோப்பம் எடுத்து கொண்டிருந்தாள். அவளின் செய்கையில் இருவரும் திரும்பி பார்க்க அவளோ முகமெல்லாம் புன்னகையாக, அம்மா இன்னைக்கு கருப்பட்டி பணியாரம் தானே என துள்ளி குதித்து ஓடி சென்றவளை சற்று கவலையோடு பார்த்தார் தேவி. தாய்க்கே உண்டான கவலை எது? என்னதான் நாத்தனாரும் அண்ணியாரும் சண்டையிட்டாலும் அவர்களின் சண்டை வாய்ச்சண்டை மட்டுமே. போட்டியோ பொறாமையோ அதில் வரவே வராது. இவளது குழந்தைத்தனத்தை கண்டு பயந்துதானே 1000 தகுடுதத்தம் வேலையை செய்து கல்யாணத்தை முடித்து வைத்தார். இவ இப்படி சின்ன புள்ளையா இருக்கிறத நினைச்சா பயமாத்தான் இருக்குது என கவலையாக சொன்னவரின் தோளில் கை வைத்த காயத்ரி, என்ன இப்படி சொல்லிவிட்டீங்க மதனி? அவ குணம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே என் பையனுக்கு கல்யாணத்தையே பண்ணி வச்சேன் என்ற காயத்ரியை சோர்ந்த முகத்தோடு பார்த்தவர், கல்யாணம் பண்ணி வச்சு என்ன பிரயோஜனம்? அதான் ஃபர்ஸ்ட் நைட் கூட நடக்காம இப்படி பிரிச்சு கூட்டி வந்தாச்சே என்ற ஆதங்கமாக சொன்னவரை பார்த்த காயத்ரிக்கு எண்ணம் ஆழமாக இருந்தது. அதனால என்ன, ஃபர்ஸ்ட் நைட் நாம நடத்திடுவோம் என்ற காயத்ரியை குழப்பமாக பார்த்தார் தேவி. நாமளா? எப்படி என்றவரை பார்த்து கண்ணடித்த காயத்ரி, வேற எப்படி? என் பையன் இங்க வந்தா போதுமே, அவனே எல்லாம் பார்த்துப்பான். ஆனா அவனை என்ன சொல்லி கூப்பிடணுங்கிறதான் தெரியல என சில மணி நேரமாக குறுக்கும் நெடுக்குமாக நடந்து சிந்தித்தவரை இடைமறித்தவாறே, ஐடியா கிடைச்சிருச்சு என கத்திய தேவியை, என்ன ஐடியா என்பது போல பார்த்த காயத்ரி, நம்மளுக்கு இப்போ அறுவடை காலம் போயிட்டு இருக்கு, அது போக தோப்புல தேங்காய் பறிச்சு போடணும் என்ற தேவியை முறைத்த காயத்ரி, என் பையனை தேங்காய் பறிச்சு போட சொல்றியாக்கும் என சீரியவரை பார்த்து முறைத்த தேவி, அட யாரடிவ, அவசரத்துக்கு ஆட்டோல பிறந்த மாதிரி, நான் இப்ப மாப்பிள்ளை தேங்காய் பறிச்சு போடவா வர சொன்னேன்? இப்போ உங்க அண்ணனுக்கு நிறைய வேலை இருக்கும். அவருக்கு கால் உடஞ்சிருச்சுன்னா அடுத்து அவர் இடத்துல இருந்து பார்க்க வேண்டிய ஆளு நம்ம மாப்பிள்ளை தானே. இத சாக்கா வச்சு அவரு இங்க வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஊரும் நாக்கு மேல பல்ல போட்டு எதுவும் பேசாத மாதிரியும் ஆயிடுச்சு என்றவரின் ஐடியாவை கேட்டு வாயெல்லாம் பல்லாக புன்னகைத்தவர், நல்ல ஐடியாதான். அண்ணனுக்கு தான் காலையே உடையலையே, நல்ல மல்ல முழுகி மாதிரி தானே சுத்திட்டு இருக்கான் என கவலையாக கேட்டவரை கண்டு ஒரு மார்க்கமாக புன்னகைத்த தேவி, காலு தானே உடைச்சிட்டா போச்சு என்றவளை அதிர்ச்சியில் விழிகள் விரித்து பார்த்த காயத்ரி, அடி பாவி மகளே, புருஷங்கால உடைக்க எப்படி பிளான் பண்ணுது? இதெல்லாம் நல்ல பொண்டாட்டிக்கு அழகா என்றவரின் மனசாட்சியை காரி துப்பியது காயத்ரியை பார்த்து. விதவிதமாக ரூம் போட்டு புருஷனை அடி வெளுத்து வாங்குற உன்னை விடவா அவ எவ்வளவோ தேவல என்ற மனசாட்சியை மண்டையிலேயே ஒரு கொட்டு வைத்து உள்ளே அடக்கி வைத்தார். என் அண்ணன் கால உடைக்க நான் ஒரு காலமும் சம்மதிக்க மாட்டேன் என முந்தானையை வாயில் வைத்து பாசமலர் சாவித்திரியை மிஞ்சி நடித்த காயத்ரியை உருவத்தை ஏற்றி இறக்கி குறுகுருவென கிண்டலாக பார்க்க, எங்கே தன் கூட்டு வெளிவந்து விடுமோ என அஞ்சியவர், சரி சரி எப்போ உடைக்கலாம் என்றதும் மந்தகாசமாக புன்னகைத்தபடி இருவரும் ஹைஃபை கொடுத்து கொண்டனர். பரமசிவத்தின் காலை உடைக்க அவரின் காலை எப்படி உடைப்பது என தீவிரமாக சிந்தித்தபடியே ஊர்மையின் அறைக்குள் நுழைந்தவர்களுக்கு பக்கென இருந்தது. பின்னே யாருக்காக இவ்வளவு செய்ய பாடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ அவளோ புருஷனை கட்டிப்பிடித்து தூங்கும் வயதில் தலகாணியை கட்டிப்பிடித்து உறங்கி கொண்டிருந்தாள். அவளை பார்த்த இருவரின் எண்ணமும், இவ எப்படி குடும்பம் நடத்தி புள்ள பெத்து நாம எப்போ பேரனையோ பேத்தியோ பாக்குறது என பெருங்கவலையாக இருந்தது. நினைத்ததை சாதிக்காவிட்டால் அவர்கள் காயத்ரி தேவி இல்லையே. அடுத்த நாளே மாடியில் இறங்கும் போது எண்ணெய் வழுக்கி பரமசிவம் கீழே விழுந்து காலோடு மண்டையும் சேர்ந்தே உடைந்தது. ஐயோ அம்மா என்ற பரமசிவத்தின் அழுகுரலை கேட்டு சந்தோஷப்பட்டது பல ஜீவன்கள். தேவிக்கும் காயத்ரிக்கும் தங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கை செழித்துவிடும் என்ற ஆனந்தம். ஊர்மிளாவிற்கோ ஹார்லிக்ஸை திருடி திங்கலாம் என்ற ஆனந்தம். பார்கவிற்கோ மிளா குட்டியை பார்க்கலாம் என்கிற ஆனந்தம். பரமசிவம் கால் உடைந்த தகவல் அனைவரும் சென்று அடைந்தது. அடுத்த நிமிடம் பார்கவ் ஊருக்கு கிளம்பிவிட்டான். ஆனால் அதற்கு முன்பாகவே வந்து இறங்கினார் மனோரஞ்சன். அழகிய மாலை பொழுதில் வீட்டில் வடையும் பஜ்ஜியின் வாசனையும் தூள் கிளப்பியது. அதை மென்று முழுங்காமல் தூர்வாரி கொண்டிருந்தனர் ஊர்மிளாவும் பரிமளாவும். அவர்கள் தின்பதை பார்த்த பரமசிவம் தன் கோப கனலை தேவி மீது செலுத்த, பெத்த அப்பன் கால் உடைஞ்சு போய் கிடக்க, அதை பத்தி அக்கறை கொஞ்சமாவது இருக்கா? திங்கிறத பாரு என திட்டி கொண்டிருந்தவரை பார்த்த தேவி, என்னங்க நீங்க
பிள்ளைங்க சாப்பிடறத போய் கண்ணு வைக்கிறீங்க என மேலும் 2 பஜ்ஜியை வைத்தார். தேவியை முறைத்தவர், ஏண்டி அறிவு கிட்ட முண்டமே, உனக்கு என்ன ஆண்டவன் மண்டையில களிமண்ணா வச்சிருக்கான்? மாப்பிள்ள வர நேரண்டி, புள்ள எப்படி இருக்குன்னு பாரு, பஞ்சத்துல அடிபட்ட பரதேசி என்றதும் தான் ஊர்மியை பார்க்க அவளோ சிவப்பு நிற நைட்டியை இடுப்பில் வேஷ்டி போல மடித்து கட்டி இருந்தாள். தலையை முனிவர் போல கொண்டை போட்டு அதில் ஒரு குச்சியை வேறு குத்தி வைத்திருந்தாள். ஊர்மியை பார்த்த தேவி காயத்ரியை பார்க்க, காயத்ரி தேவியை பார்க்க, இருவரும் ஊர்மியை அலைக்காக தூக்கிச் செல்ல முயல, அரிசி மூட்டை அவளையா தூக்க முடியும்? ட்ரம்மை உருட்டுவது போல உருட்டியவர்கள் அவளை அழகாக மேக்கப் செய்து பார்கவின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தனர். காலிங் பெல் அடிக்கும் சத்தத்தில் வேகமாக கதவை திறந்த ஊர்மியோ அதிர்ச்சியாகி காயத்ரியை பார்க்க, காயத்ரி எட்டி வாசலை பார்த்தவர் மயங்கி தேவியின் மேலே விழுந்தார். அத்தியாயம் 8. பார்கவை பார்ப்பதற்காக ஆசை ஆசையாக ரெடியாகி, இல்லை இல்லை, அத்தை அம்மாவால் ரெடியாக்கப்பட்டு தன் ஆசை அத்தானை பார்ப்பதற்காக காலிங் பெல் அடிக்கும் சத்தத்தில் பொன்னகை முகமாக கதவை திறந்தவளுக்கு வெள்ளை பேண்ட், வெள்ளை நிற பனியனின் மேல் மஞ்சள் நிற கோட் அணிந்து ஒரு டப்பா சுண்ணாம்பை எடுத்து முகத்தில் பூசியதை போல வெள்ளை நிறத்தில் மீசைக்கு டை அடித்து தலையில் விக்கு வைத்து கண்ணில் சிவப்பு நிற கண்ணாடியை வேறு மாட்டி வைத்திருந்த மனோரஞ்சனை பார்த்ததும் மயக்கம் வராத குறைதான். உற்று பார்த்ததும் சர்க்கஸில் இருக்கும் பஃபூன் தான் ஞாபகத்திற்கு வந்தது. ஆசை ஆசையாக ஓடி வந்தவளுக்கு மனோரஞ்சனின் கோலம் திகைப்பை தர, அவரின் அலங்காரத்தை பார்த்து உதட்டை சுழித்தவாறே திரும்பி அவளது கண்ணில் விழுந்தான் கார்முகில் கண்ணனவன் பார்கவன். வாடிய முகத்துடன் திரும்பியவளுக்கு வாசலில் காரில் சாய்ந்து நின்று கொண்டிருந்த பார்கவை பார்த்ததும் சந்தோஷத்தில் கை கால் எதுவும் பிடிபடவில்லை. வேகமாக ஓடியவள் மனோரஞ்சனை ஒரு இடி இடிக்க அவரோ சுவரோடு சுவராக பள்ளியாக ஒட்டி கொண்டார். ஓடி சென்று பார்கவை அணைத்தவள், அத்தா என கலங்கிய குரலை கேட்டதும் புத்துணர்ச்சி பெற்றான் பார்கவ். தன்னை தேடி இருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டான். அவளை பிரிந்து 2 நாட்கள் தான் ஆகிறது என சொன்னால் யாருமே நம்ப மாட்டார்கள். அவ்வளவு ஏங்கினான் அவளது அருகாமைக்காக. அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டவன், ஐ மிஸ் யூ பாப்பு என்றவனது கலங்கிய குரலில் இருந்த காதலும் அவனின் நேசத்தையும் ஊர்மிளாவிற்கு உணர்த்த அழகிய சிறு புன்னகையோடு அவன் நெஞ்சமே தஞ்சமென சாய்ந்திருந்தாள். ஊர்மிளாவை தொடர்ந்து வாசலை எட்டி பார்த்த காயத்ரிக்கு மனோரஞ்சனின் அலங்கோலத்தை பார்த்ததும் மயங்கியோ விழுந்து விட்டார். தேவி அவரை அணைத்தவாறே சோபாவில் படுக்க வைத்தவர், அண்ணி அண்ணி என எழுப்பியவர் தண்ணீர் கொண்டு வர செல்ல சத்தம் கேட்டு அறையில் இருந்து வெளிவந்த பரிமளாவோ மனோரஞ்சனை சுத்தி சுத்தி பார்த்தாள். மா, ஜவ்வு மிட்டாய் விற்கிறவனை ஏமா நடு வீட்டுல விட்டுருக்க என்றவளை திகைப்பாக பார்த்தவர், ஏய் மூக்குழுகி, நான் ஜவ்வு மிட்டாய் விற்கிறவன் இல்ல, உன் மாமா மனோ மாமா என்றவரை அஷ்ட கோணலாக பார்த்தவள், எது மாமாவா? ஐய கருமம், எது கருமமா என்பதற்குள் வேகமாக வந்த தேவி தண்ணீர் தெளித்து காயத்ரி எழுப்பியவர், என்ன இப்படித்தான் அர்த்த ஜாம குடுகுடுப்புக்கார மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து பயமுறுத்துவீங்களா? என்ன கோலம் இது கன்றாவி என்று தேவியை பார்த்து வளைந்து நெளிந்து சிரித்தவர், என்ன தங்கச்சி இப்படி சொல்லிட்ட, இதான் இப்ப ஃபேஷன், எப்படி அழகா இருக்கானா என்ற மனோரஞ்சனை மேலும் கீழும் பார்த்தவள், எப்படித்தான் அண்ணி உங்க கூட குடும்பம் நடத்தினாங்களோ தலை எழுத்து என தலையில் அடித்துக் கொண்டே உள்ளே சென்று விட்டார். அரை மயக்கத்தில் இருந்து வெளியில் வந்த காயத்ரி தன் அருகில் மிக நெருக்கத்தில் இருந்த மனோரஞ்சனை பார்த்து மறுபடியும் மயக்கத்தில் விழுந்தாள். ஊர்மியோடு உள்ளே வந்த பார்கவ் பரமசிவத்தை பார்க்க சென்றான். காலில் கட்டு போட்டிருந்த கட்டையும் தலைக்கட்டையும் பார்த்தவன், எப்படி இருக்கீங்க மாமா என்றவனை பார்த்தவர், எப்படி மாப்பிள்ள நல்லா இருக்கிறது, குடும்பம் அது கொலகார குடும்பம், வேணும்னே காலை உடைச்சிட்டாங்க மாப்பிள்ள, என் தங்கச்சியாவது பரவாயில்ல, உங்க அப்பனை ஊமக்காயா அடிப்பா, ஆனா என் மொண்டாட்டி இருக்காளே கருவாச்சி, ஊம குரத்தி, பிளான் பண்ணி மண்டையும் சேர்த்து உடைச்சிட்டா என்றவரை பரிதாபமாக பார்த்தான். நாளை நம் நிலையும் இதுதானோ என பயத்தோடு எச்சில் முழுங்கியவனை பார்த்து சிரித்தவர், ஆனா மாப்பிள்ள, எங்க ஊர்மிக்கு திங்கதான் தெரியுமே தவிர இந்த மாதிரி மாஸ்டர் பிளான் எல்லாம் போட்டு மண்டையெல்லாம் புழக்க தெரியாது. அப்பாவி புள்ள மாப்பிள்ள அது. அவ வயசுக்கு வந்த புதுசுல எவனோ ஒருத்தன் கையை பிடிச்சிட்டான்னு ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு சொல்லிட்டா. நான் கூட எவ்வளவோ சொன்னேன், அப்பா அவனை கண்டிக்கிறேன்னு, ஆனா அவதான் எனக்கு படிப்பே வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டா என்றவர் மிகுந்த தயக்கத்தோடு பார்கவை பார்த்தவர், அவளுக்கு எதுலையுமே பிடித்தமே இல்லை தம்பி, அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் திங்கறது தூங்குறது நல்ல கார் ஓட்டுறது என்றவரை அதிர்ச்சியுடன் பார்த்தான். நானும் கேட்கணும்னு நினைச்சேன் மாமா, அவ எப்படி அவ்வளவு சூப்பரா கார் ஓட்டுறா? எனக்கும் தெரியல மாப்பிள்ள, சின்ன வயசா இருக்கும்போது எப்பவும் கார் பொம்மை வச்சு விளையாடுவா,
நானும் குழந்தை தானே அப்படின்னு விட்டுட்டேன். சில டைம் காரை பிரிச்சு மேய்ஞ்சு வச்சு என்னென்னவோ செய்வா மாப்பிள்ள. எப்படி பிரிச்சாலும் அப்படியே சேர்த்து வச்சிருவா. 11 வயசு இருக்கும். அப்போ என் அம்பாசிடர் எடுத்து ஊரே ஒரு ரவுண்டு வந்துட்டா. அவ காரை ஓட்டுனதை பார்த்துட்டு ஊருக்கண்ணே அவ மேலதான் தம்பி. படிப்பு தான் வரலையே தவிர அந்த கழுதைக்கு காரெல்லாம் அத்துப்படி. சூப்பரா கார் ஓட்டுவா. ஊர்ல யாருக்காவது ஒரு அவசரம் ஹாஸ்பிட்டல் போகணும்னா இந்த அருள் சுத்தம் கூப்பிடுவாங்க. அசராம ஓட்டுவா மாப்பிள்ள என தன் பிள்ளையின் புகழாரத்தை சொல்லிக் கொண்டே சென்றவரை தடை செய்வதைப் போல தேவி வந்தவர் பார்கவி சாப்பிட வைத்து சிறிது நேரம் ஊர்மியோடு வெளியில் சென்று வர அனுப்பினார். இளம் மஞ்சள் மாலை வேளையில் தென்னந்தோப்பின் சலசலப்புக்கு இடையில் பார்கவின் கையோடு கை கோர்த்தபடி நடந்த ஊர்மிளாவிற்கோ வானில் சிறைகில்லாமல் பறப்பதைப் போல இருந்தது. அவனது கையை பிணைந்து வருடிக்கொண்டே வந்தவளை சிறு சிரிப்புடனே பார்த்தான். இவளை பார்ப்பதற்காகத்தானே இவ்வளவு தூரம் ஓடியும் வந்திருக்கிறான். இருவரும் பேசிக்கொண்டே அங்கு போட்டிருந்த கயிற்று கட்டிலில் அமர்ந்தனர். ஊர்மியோ பார்கவை இடிக்காத குறையாக அவனை நெருங்கி அமர்ந்தவள் அவன் தோளோடு சாய்ந்து அமர்ந்தவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். அவளுக்கு பார்கவை பிரிந்திருக்க வேண்டுமென்பதே பெரும் வழியாக இருந்தது. இது காதலா என கேட்டால் தெரியாது என்றே பதில் சொல்வாள். பருவம் எய்திய வயதிலிருந்தே இவன்தான் உன்னவன் என சொல்லி சொல்லி வளர்த்ததால் அவனின் மேல் அளவு கடந்த அன்பு உள்ளது. அது காதல் என்பது தெரியும் காலம் எப்பொழுதோ. சற்று நேரம் உட்கார்ந்திருந்தவர்கள் வரப்பின் மேல் நடக்க ஆரம்பிக்க ஊர்மிக்கு வரப்பின் மேல் நடந்து பழக்கமானதால் வேகமாக முன்னாடி செல்ல ஆரம்பித்தாள். ஆனால் பார்கவோ நடக்க தெரியாமல் கயிற்றின் மேல் நடப்பது போல இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆடி ஆடி நடக்க ஆரம்பித்தான். ஆ அம்மா என்ற அலறலில் திரும்பி பார்க்க பார்கவோ வறண்ட பகுதியில் நடக்க தெரியாமல் கீழே விழுந்து கிடந்தான். ஐயோ அத்தா என வேகமாக ஓடியவள் கால் வழிக்கு அவன் மேலேயே விழுந்தாள். ஐயோ என் இடுப்பு என அலறியவனது சத்தத்தில் தோப்பில் இருந்த அனைவருமே வந்து விட்டனர். அவனை தூக்க முயல அவனால் காலை சிறிது கூட அசைக்க முடியவில்லை. ஊர்மிளாவோ காலை தூக்க செல்ல, வேணாம் பாப்பு ரொம்ப வலிக்குது என்றவனது குரலில் இருந்த வலி ஊடுருவி ஊர்மிக்கும் மிகுந்த வலியை கொடுத்தது. அத்தா என ஈனஸ்வரத்தில் முணங்கியவளது அழுகையை கண்டவனுக்கு அவளை தன் கை அணைப்புக்குள் வைக்க வேண்டுமென தோன்றியது. ஆனால் அதை செய்ய முடியாதபடி வலி உயிர் சென்றது. அங்கிருந்த ஆட்கள் அனைவரும் கூடி அவன் நடக்க முடியாததால் அவர்கள் உட்கார்ந்திருந்த கைத்து கட்டிலேயே உட்கார வைத்தனர். அவனை ஊர்வலமாக திரண்டு வந்து வேடிக்கை பார்க்க பார்கவிற்குத்தான் ஷேம் ஆகிவிட்டது. ஊர்மியோ அழுது கொண்டே வந்தாள். தேவியும் காயத்ரியும் இருவரும் ஒன்றாக சென்றதால் இருவருக்கும் இடையில் டச்சிங் டச்சிங் கிஸ்ஸிங் கிஸ்ஸிங் ஏதாவது நடந்திருக்கும். ஊர்மி வந்ததும் அவகிட்ட விசாரிக்க வேண்டும் என்று காத்திருந்தனர். வீட்டிற்கு வெளியே கேட்கும் கூச்சல் சத்தத்தில் இருவரும் வெளியே பார்க்க அங்கு 10-15 பேர் கட்டிலில் பார்கவி உட்கார வைத்து தூக்கி கொண்டு வந்தனர். ஏய் பாருக்கண்ணா மாப்பிள என ஓடி வந்தவர்கள் என்னடா ஆச்சு என்றதும் அங்கிருந்தவர்கள் நடந்ததை சொல்ல வேலையாட்கள் அனைவருமே அவனை தூக்கி கொண்டு சென்று ஊர்மியின் அறையில் படுக்க வைத்தனர். அறையில் சாய்ந்து வழியில் துடித்தவனது காதில் தேவி ஊர்மியை திட்டுவது தெளிவாக விழுந்தது. ஏண்டி மூதேவி அறிவிருக்க உனக்கு? கல்யாணம் பண்ணி வச்சாலாவது நல்லபடியா வாழ்வன்னு நினைச்சா இப்ப அவர் காலை உடைச்சு உட்கார வச்சுட்ட. ஊருக்குள்ள போய் பாருடி உன் வயசு பிள்ளைக எல்லாம் எப்படி எவ்வளவு புத்தியோட பிழைக்குதுங்கன்னு. ஆனா நீ எப்ப பார்த்தாலும் திங்கிறது தூங்குறது. ஏதாவது வேலை கொடுத்துட்டா போதும் மூக்கால அழுவுறது. இது வரைக்கும் சுடுதண்ணி வச்சிருப்பியாடி? நீ எல்லாம் எப்படித்தான் உருப்பட போறியோ? உன்னை கட்டின பாவத்துக்கு மாப்பிள்ளை இப்ப வழியில துடிக்கிறாரு என ஆதங்கமாக பேசியவரது வார்த்தைகள் சிறு பெண்ணவளது நெஞ்சை ஆழமாக கீறியதை அறியவில்லை. இந்தா மதினி கொஞ்சம் நிறுத்துறியா? நானும் பாத்துட்டு இருக்கேன், ஓவரா பேசிட்டே போற. ஏன் ஆண்டவன் உனக்கு மட்டும் தான் வாய் கொடுத்தானாக்கும்? அவன் ஆகாசத்தை பார்த்துட்டு வழிக்கு விழுந்தா இவன் என்ன பண்ணுவா? இவள அவனை புடிச்சு தள்ளி விட்டா? இல்ல இல்ல. ஏன் சமைக்க தெரிஞ்சாதான் பொண்ணா? அப்படின்னா அவ சமைக்கவே தேவையில்லை. சுடுதண்ணி வைக்க தெரியுமான்னு கேக்குற? ஏன் உன் தலையில ஊத்தி அவிய போறியா? ஏற்கனவே உரிச்ச கோழியாட்ட வெள்ளையா தானே இருக்க, அப்புறம் என்ன? இனி என் பொண்ணை ஏதாவது சொல்லி பாரு. நீ போடுற வெத்தலையில சுண்ணாம்பா அதிகமா தடிவிடுறேன். நாக்கு வெந்து சாவு. வந்துட்டா பெருசா. எங்க அண்ணனை கட்டும் போது இவ பவுச என்னன்னு எனக்கு தெரியாதாக்கும். என்னை எதிர்த்து ஒரு பேச்சு பேச விடாமல் சாடியவர் ஊர்மியை அழைத்து கொண்டு பார்கவின் அறைக்கு சென்று விட்டார். அவளுக்கோ அழுகை குடம் குடமாக வந்தது. ஜன்னல் கம்பியை பிடித்து அழுதவள் சேலை முந்தானையில் மூக்கை உரிவதை பார்த்தவன் பாப்பு என்றதும் கண்ணீரை துடைத்தவாறே திரும்பியவளை தன் அருகில் அழைத்தான். என்ன தான் வலிக்குதா? வைத்தியரை கூப்பிட போயிருக்காங்க, கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க என்றவளை அவ்வளவு வழியிலும் அவளை இரு கரங்களை விரித்து வா என்றதும் ஓடி வந்து அவன் மார்பில் விழுந்தவளது அழுகை அவனையும் வருத்தியது. அவளின் தலையை வருடி கொடுக்கவும் ஜன்னல் வழியாக வந்த காற்றினாலா இல்லை வலி கொடுத்த மயக்கமா தன் அவளது அருகாமை கொடுத்த கிறக்கமா என்று அறியாமல்
விழிகள் சொருக தன்னை அறியாமல் உறங்க ஆரம்பித்தான் பார்கவ். ஊர்மியோ அதிக நேரம் அழுததால் தூக்கம் கண்ணை சொக்க வைக்க பார்கவின் மேலேயே படுத்து உறங்கினாள். ஊர் மக்கள் அனைவரும் வைத்தியரை கூட்டி வந்து பார்க்க பார்கவின் மேல் தன் பாதி உடலை படர்விட்டபடி படுத்து கொண்டிருந்த ஊர்மியைத்தான் காயத்ரிக்கும் தேவிக்கும் முகமெல்லாம் மலர சிறு வெட்கமும் சேர்ந்தே வந்தது. ஊரில் வயசு பெண்களோ காணாததை காண்பதைப் போல இருவரையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். வயதான கிழவிகளோ கொல்லென சிரித்தபடி சேலை முந்தானையால் வாயை மூடியபடியே செல்ல, தேவியோ அவர்கள் இருவருக்கும் திருஷ்டி சுத்தி போட மிளகாய் உப்பு எடுக்க சென்று விட்டார். தங்களை சுற்றி இவ்வளவு நடந்திருக்கிறதே அறியாமல் தங்களுக்கென்றே இருந்த உலகத்தில் நிம்மதியாக உறங்கினர் பார்கவும் ஊர்மியும். அத்தியாயம் 9. 2 மணி நேர தூக்கத்திற்கு பிறகு முதலில் எழுந்தது பார்கவன்தான். அவனுக்கு சிறிது உடல் வலித்தாலுமே ஏனோ அவளது அருகாமையை இழக்க விருப்பமில்லை. அவளின் மேல் காதல் பெருகியதே தவிர சிறிதும் குறையவில்லை. இவன் முழிக்கும் 2 மணி நேரத்தில் டாக்டரை ஒரு வழி பண்ணி கொண்டிருந்தனர் காயத்ரியும் தேவியும். ஊர்மிளாவும் பார்கவும் அனைத்தபடி உறங்கிக் கொண்டிருந்ததை பார்த்து மெதுவாக டாக்டரின் ஸ்டெதஸ்கோப்பின் பிடித்து இழுத்தவாறே வெளியே கொண்டு வந்தார் காயத்ரி. உன் பார்வையில கொள்ளுக்கண்ண வைக்க இப்படி வெறிச்சு பாக்குற என்றவரின் குற்றச்சாட்டில் திகைத்து நின்ற டாக்டரை பற்றி சிறிதும் கவலைப்படாமல், என்னம்மா பேசுற நீ? நான் கண்ணு வச்சனா? நான் டாக்டர்மா என்றவரை மேலிருந்து கீழ் வரை பார்த்தவர், டாக்டர்னா பெரிய கொக்கா போயாயோ என அவரோடு சண்டைக்கு மல்லு கட்ட, தேவியோ வேகமாக கை நிறைய சர்க்கரையை அள்ளி கொண்டு வந்தவர் டாக்டரை பேச விடாமல் அவர் வாயில் ஒரு கை நிறைய சர்க்கரையை அள்ளி கொட்டினார். யோ டாக்டரு, நீ வாசப்படியில கால் வச்ச நேரம் என் பொண்ணு மாப்பிள்ளை ஒண்ணு மனமா கட்டிக்கிட்டு தூங்குதுங்க என பூரிப்பாக சொல்லினார். டாக்டரை ஒரு சுழற்சி சுற்றி விட டாக்டரோ காயத்ரியின் மேல் மோத போக அவர் சட்டென்று விலகவும் எதிரே இருந்த தூணில் மோதி நின்றார். ஐயோ அம்மா என அலறியவாறே, குடும்பம் ஆடாது, குட்டி சாத்தான் புகுந்த வீடு மாதிரி என்றவர் வெளியே செல்வதற்குள் ஐரே மீன் குழம்பு வாசனை ஆளை தூக்கவும் கண்களோ தன்னை எறியாமல் அடுப்பாங்கரை பக்கம் செல்ல அவரின் எண்ணம் புரிந்தது போல, டாக்டரே சாப்பாடு வேணாலும் சாப்பிட்டுட்டு போயா, நாய் மாதிரி மோப்பு முடிச்சிட்டு போவாத, அப்புறம் எங்களுக்கு வௌத்த வலிக்க போகுது என்ற தேவி அவரை அழைத்து கொண்டு அடுப்பாங்கரை சென்றவர் தலைவாழை இலை போட்டு சாப்பாடு பரிமாறினார். ஒரு வாய் வைத்தவருக்கு வாயில் இருந்து கையை எடுக்கவே முடியவில்லை. அந்த அளவு பிரமாதமாக சமைத்திருந்தார் தேவி. சாப்பிட்டு முடித்து பார்கவ் எழுந்து கொள்ளவும் அவனை செக் பண்ணியவர் எலும்பு முறிவு இல்லை என்றும் சாதாரண தசைப்பிடிப்பு தான் என்றும் 1 வாரத்தில் குணமாகி விடுவான் என்பதை அறிந்த பிறகுதான் குடும்பத்தினர் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். பரமசிவத்தையும் சிகிச்சை பண்ணியவர் அவருக்கும் சீக்கிரம் குணமாகிவிடும் என்று விட்டு சென்றார். காயத்ரியும் தேவியும் பிள்ளைகளது நிலையை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்க அவர்களுக்கு நேர் மாறாக ஒரு ஜீவன் கட்டிலில் அலங்காரம் பண்ணி கொண்டிருந்தது. அவரின் இதழ்களோ, நிலவை கொண்டு வா கட்டிலில் கட்டிவை, மேகம் கொண்டு வா மெத்தை போட்டுவே என பாடிக்கொண்டிருந்த மனோரஞ்சனை கொலை வெறியோடு முறைத்து கொண்டிருந்தார் காயத்ரி. பின்னே பையன் அடிபட்டு எழ முடியாமல் தாம்பத்திய வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்காமல் இருக்கிறான் என்று இவரே கவலையில் இருக்கும்போது மனோவின் செயல் அவரை கோபத்தின் உச்சிக்கே கொண்டு நிறுத்தியது. இருடி மஞ்சள் கலர் பென்சில், உன்னை உடச்சு உடப்புல போடுறனா இல்லையான்னு பாரு என சிடு சிடுத்தவர் ஆடிக்கொண்டிருந்த மனோரஞ்சனின் பின்பக்கத்தில் ஓங்கி ஒரு மிதி மிதிக்க அவரோ 2-3 தடவை குப்பர் அடித்து குரங்கு பொம்மை போல உட்கார்ந்து இருந்தார். அப்பவே கால் ஊறும் போதே நினைச்சேன் யாரோ மிதி வாங்க போறாங்கன்னு என முணுமுணுத்தவாறே, என்னையா பாடுன, நிலவை கொண்டு வா கட்டில கட்டி வையா என அவரது டிஷர்ட்டினை பிடித்து இழுத்தவர், வா வா நிலவை கொண்டு வர்ற வரைக்கும் இந்த ரூமுக்குள்ள அடி எடுத்து வைக்காதே என தரதரவன இழுத்து கொண்டு அறைக்கு வெளியே போட, அப்படியே சென்றால் அது மனோரஞ்சன் அல்லவே. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் நன்று, ஜப்பான் மூஞ்சிக்காரி உன் கையில என்ன விளையாட்டு பொம்மை ஆக்கினா இன்று என பாடி முடிப்பதற்குள் தலைகாணியும் பாயும் பறந்து வந்தது. சாவடி அடிக்கிறதுக்குள்ள ஓடி போயிரு என்ற குரலை கேட்டதற்கு பிறகும் அங்கு இருக்க அவர் என்ன பைத்தியமா? தலகாணியை எடுத்து கக்கத்தில் சொருகியவாறே, யார் பெற்ற மகனோ நீ, யார் பெற்ற மகனோ என பாடிக்கொண்டே சென்றவருக்கு பார்கவ் வரை கண்ணில் தென்பட்டது. சரி பையன் கால் மாட்டில படுத்துக்கலாம் என கதவில் கை வைக்க கதவோ பூட்டி இருந்தது. ஐயோ என் பையன் ஏதோ பண்ணிக்கிட்டான் என அலறியவர் விடாமல் கதவை தட்ட, அப்பொழுதுதான் அசதியில் உறங்கலாம் என நினைத்து பார்கவிற்கு கடுப்பாக இருந்தது. அவன் முகத்தை பார்த்தே அவன் சோர்வை அறிந்த ஊர்மி கடுப்பில் வந்து கதவை வேகமாக திறந்தாள். மறுபடியும் குப்புற விழப்போனவர் எப்படியோ சமாளித்து நின்றார். மனோரஞ்சன் செய்யும் சர்க்கஸை பார்த்தவன், டேட் வாட் இஸ் திஸ்
என்றவனது அருகில் சென்று அமர்ந்தவர், பாரு பாரு, நான் உன் கூட படுத்துக்கிறேனே என கொஞ்சம் கூட விவஸ்தையே இல்லாமல் கேட்டவரை கண்டு தலையில் அடித்தவன், அப்பா என சென்னை தமிழில் திட்ட ஆரம்பிக்க மனோரஞ்சன் காதை பொத்தி கொண்டு ஓடிவிட்டார். மத்த நேரமெல்லாம் இங்கிலீஷ்காரனா இருக்கான், கோபம் வந்தா மட்டும் தமிழனா மாறிறான்டா. அது சரி, ஆணி வேற யார் அசைச்சு பார்க்க முடியும் என புலம்பியவர் ஹாலிலேயே கொசுக்கடியில் படுத்து விட்டார். ஊர்மியோ பார்கவை விட்டு சிறிதும் விலகவில்லை. அவனின் அருகாமையிலேயே இருந்தாள். அவனுக்கு தேவையான மருந்து மாத்திரை எல்லாம் நேரத்திற்கு நேரம் சரியாக கொடுத்தாள். அவளது கவனிப்பை பார்த்த காயத்ரி தேவியுமே அசந்து விட்டனர். அன்று மாலை பொழுதில் வெளிக்காற்று வாங்குவதற்காக உட்கார்ந்திருந்தனர் இரண்டு குடும்பமும். பரமசிவத்திற்கும் பார்கவிற்கும் இப்பொழுது கால் ஓரளவிற்கு சரியாகி வருவதால் அவர்களால் ஓரளவிற்கு நடக்க முடிந்தது. என்ன மச்சான், திடீர்னு மாநாடு என்ற மனோவை சற்று கவலையோடு பார்த்தார். ஒன்னும் இல்ல மாப்பிள, வீட்டுல எதுவும் சரியா நடக்கல, அடுக்கடுக்கா ஏதாவது கெட்டது நடக்குது. அதான் கோவிலுக்கு போய் ஒரு படையில போட்டுட்டு புள்ளைய உங்க வீட்டுக்கு அனுப்பலான்னு இருக்கேன் என்றவரை பின்னாடியில் இருந்து கழுத்தோடு கட்டி பிடித்தாள் ஊர்மிளா. தேங்க்ஸ்பா, நான் இனி அத்தான் கூடவே இருப்பேன், ஐத்த கூட விளையாடுவேன் என சந்தோஷத்தில் பரமசிவனின் கெடாமீசையை பிடித்து இழுத்தபடி சென்றவளை புன்னகையோடு பார்த்தனர் அனைவரும். பார்கவிற்கும் இன்னும் சில தினங்களில் தன்னவள் தன்னோடு இருப்பாள் என்பதே அவ்வளவு சந்தோஷத்தை அளித்தது. கோயமுத்தூருக்கும் 2 முறை சென்று வந்து விட்டான். ஆடி மாதம் முடியவும் இரு குடும்பமும் ஒன்றாக கோவிலுக்குள் வந்தனர். பார்கவிற்கு இதெல்லாம் புதிது. அவன் இந்த மாதிரி திருவிழாக்கள் எல்லாம் கலந்து கொண்டதே இல்லை. கடைகள் ஒவ்வொன்றையும் வேடிக்கை பார்த்தபடி வந்தவனை ஓடி வந்து அணைத்துக் கொண்டு நின்றாள் அகிலா. அந்த ஊரின் பிரசிடென்டின் மகள், வெளியூரில் இருந்து படித்து முடித்துவிட்டு வந்திருந்தாள். அவள் அவ்வாறு செய்வாள் என பார்கவே எதிர்பார்க்கவில்லை. அவளை விளக்க முயல அவளோ கம் போட்டது போல ஒட்டி கொண்டாள். திடீரென தன்னை ஒரு பெண் அணைத்ததை ஏற்க முடியாமல் நின்றவன் தன்னிடம் இருந்து வலுக்கட்டாயமாக பிரித்து, ஆர் யூ மேட் என சிடுசிடுத்தவாறே அவளால் கசங்கி இருந்த சட்டையை நீவி கொண்டு சென்றான் சற்று எரிச்சலோடு. அவன் திட்டியது எல்லாம் காதிலேயே வாங்கிக் கொள்ளாமல் நேராக தன் தோழிகளிடம் சென்றவள், கொடுங்கடி காச, நீங்க சொன்ன மாதிரியே ஒருத்தனை கட்டி பிடிச்சிட்டேன் என அவள் தோழியிடம் விட்ட சற்று முன்பு சவாலில் ஜெயித்ததால் குதூகலித்துக் கொண்டிருந்தவளது பார்வை அங்கு ஜவ்வு மிட்டாய் மேய்ந்து கொண்டிருந்தவளையும் அவளது அருகில் நின்றிருந்த பார்கவின் மேலும் அழுத்தமாக பதிந்தது. யாரடி அவன், அந்த குண்டச்சி பின்னாடி சுத்திட்டு இருக்கான் என ஆணவத்திலும் திமிரிலும் பேசியவளை கண்டு முறைத்தனர் தோழிகள். அவன்தான் அவளோட புருஷன், அவ அத்தை பையன்டி. ரொம்ப வருஷமா சேராம இருந்தவங்க இப்போ இவைய கல்யாணத்துல ஒண்ணு சேர்ந்துட்டாங்களாம்டி என்ற தோழியின் பேச்சில் ஊர்மியை வன்மத்தோடு பார்த்தாள். நிஜமாவா சொல்ற என இன்னும் நம்பாமல் கேட்டவளது பார்வையோ அங்கு நின்றிருந்த பார்கவை விட்டு சிறிதும் விலகவில்லை. ஆமாடி, நெசமாத்தான். என்னால நம்பவே முடியலடி, இவளுக்கு இப்படி ஒருத்தனா? அவனை பார்த்தா படிச்சவனாட்டம் தெரியுது. படிச்சவனா? வாயை திறந்தாலே இங்கிலீஷ்ல பீட்டர் விடுறான். ஓ, அப்புறம் எப்படி இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிட்டான்? எங்க ஊர்மியோட அப்பா பரமசிவம் பையனை கடத்தி கட்டாயத்தாலி கட்ட வச்சுட்டாங்களாம். ஊருக்குள்ள பேச்சே இதுக ரெண்டா பத்தி தான். ஆனா எனக்கு இழுத்தவளை புருவம் சுருக்கி பார்த்தவள், ஆனா அந்த பையன் நடந்துக்கிறத பார்த்தா பிடிக்காத கல்யாணம்னு சொல்ல மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் அவ கையை பிடிச்சிட்டு ஊரை சுத்துறதும் தென்னந்தொப்ப சுத்துறதும் சந்தைக்கு போறதுன்னு ஒரே அதகலம் பண்ணுதுக என்ற தோழியை பார்த்தவளது கண்களோ வன்மத்தில் இருந்தது. அவளின் பார்வையை அறிந்தவாறே, இங்க பாரு அகிலா, உன்னோட சில்லுவண்டி சேட்டையில அதுங்க கிட்ட வச்சுக்காதே. அதுங்க 2 பேரோட ஆத்தாள பத்தி தெரியாம பண்ணாத. 2 பேருமே அராத்து கேசுங்க. நீ அதுங்க கையில சிக்கின அவ்வளோதான் என எச்சரித்து விட்டு சென்ற தோழியை அசால்ட்டாக புறம் தள்ளியவளது பார்வை பார்கவின் மேல்தான் விழுந்தது. அலை அலையாக காற்றில் கலைந்து கவி பாடிய சிகையும் படர்ந்த நெற்றியில் சிறு குங்கும கீற்றும் இருந்தது. பால்வன நிறத்தில் இருந்தவனது கூர் நாசி சற்று சிவந்திருந்தது. வெயில் பட்டதாலா இல்லை தன்னவளது அருகாமையை ரசித்ததாலா என அறியவில்லை. தனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை என அடித்து சொல்லும் விதமாக இள ரோஸ் நிறத்தில் இருந்த உதடுகளில் தன் இதழ்களை இணைத்து கற்பனையில் மிதந்து கொண்டிருந்தாள் அகிலா. அகிலா வெச்ச கண் வாங்காமல் பார்கவை பார்ப்பதை கவனித்தது தேவிதான். பக்கத்தில் பொங்கலை புல் கட்டு கட்டி கொண்டிருந்த காயத்ரியின் கையை சுரண்டியவரை கடுப்பாக பார்த்தார் காயத்ரி. பொங்கல் வேணும்னா பானை சட்டியை சுரண்ட வேண்டியதானே, என் கை எதுக்கு சுரண்டிக்கிட்டு கிடக்கிய என எரிந்து விழுந்தவரது விழாவிலேயே ஒரு இடி இடித்ததில் கையில் இருந்த வாழை இலை நழுவி பொங்கலும் மண்ணில் விழுந்து பல்லை காட்டியது. கண்கள் முழுவதும் கோபத்தோடு தேவியை பார்த்து முறைத்த காயத்ரியின் தலையை கோழியை திருப்புவது போல திருப்பினார் தேவி. அவர் திருப்பிய திசையில் எட்டி பார்த்தவரது முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்காத குறைதான். யாரடி இவ, என் பையனை கண்ணாலேயே முழுங்கி ஏப்பம் விட்டுருவா போல என்ற காயத்ரியை முறைத்தவாறே, இவ ஏப்பம் விடுறதுக்காகவா என் பொண்ணை கட்டி வச்சேன் என எரிந்து விழுந்தவரை முறைத்த காயத்ரி,
உன் பொண்ணுக்கு கூறு இருந்தா எவ்வளவு இப்படி பாக்குறத கண்டுக்காம சக்கரை பொங்கலை திம்பாளா? பதிலுக்கு பதில் எகிரியவர் தன் கண்களில் அக்னி ஜுவாலையை எரிய விட்டு ஊர்மியை பார்க்க, அவளோ ஒரு கடி அப்பளம் ஒரு வாய் சோறு என்பதை போல பார்கவிற்கு ஒரு வாய் அவளுக்கு ஒரு வாய் என மாறி மாறி ஊட்டிக் கொண்டிருந்தாள். சாப்பிட்டு முடித்து கை கழுவ சென்றவளை தனியாக இழுத்து கொண்டு வந்த காயத்ரி தேவியும் அகிலாவை கண்ணால் காட்டி எச்சரிக்க, ஊர்மியோ இருவரையும் உத்து உத்து பார்த்தவள், அவதான பாக்குறா, அதுக்கு என்ன இப்போ என்ற ஊர்மியை மானாவாரியாக இருவரும் சேர்ந்தே கொட்டி வைத்தனர். அவர்கள் இருவரும் கொட்டி வைத்ததில் சிறு பிள்ளை போல அழுது கொண்டே பார்கவிடம் ஓடியவள் காயத்ரி தேவி இருவரையும் சேர்த்தே போட்டு கொடுத்தாள். பார்கவ் இருவரையும் முறைக்க, இல்லடா அது வந்து என அகிலா பார்த்ததை சொல்ல, பார்கவிற்கு முன்னால் ஊர்மி முந்திக் கொண்டு, அவதானா பார்த்தா, அத்தானா பார்த்தாக, அத்தான் என்னத்தான் 46 தடவை பார்த்தாக, அப்போ நான் தான் ஜெயிச்சேன் என்றவளின் பேச்சில் இருந்த நம்பிக்கையை கண்டு அழுவதா சிரிப்பதா சந்தோஷப்படுவதா என தெரியாமல் கலங்கி நின்றனர் மூவரும். இருவரையும் முறைத்துவிட்டு ஊர்மியை கைக்குள் அணைத்தவாறே அடுத்த கடையை தேடி சென்றான். பின்னே அவளுக்குத்தான் ஏதாவது சாப்பிட்டுக் கொண்டே இருக்க வேண்டுமே. கோவிலை சுற்றி நல்லபடியாக தரிசனம் செய்துவிட்டு வீடு திரும்பினர். 3 நாள் கொடை என்பதால் ஒவ்வொரு நாளும் திருவிழா களை கட்டியது. 2வது நாளை ஊர்மியை கட்டம் கட்ட ஆரம்பித்து விட்டாள். ஆம், ஒருவனின் பலம் எது பலவீனம் எது என்பதை அறிந்து அதை வீழ்த்துவதில் கில்லாடியாக இருந்தாள் அகிலா. பார்கவின் பலம் பலவீனம் ரெண்டுமே ஊர்மிளா என்பதை அறிந்தவள் அவளை தாக்கினால் போதும் என்பதை அறிந்து ஊர்மியை யாரும் இல்லாத நேரம் பார்த்து தனிமையில் பார்ப்பதற்காக எல்லா திட்டத்தையும் தீட்ட ஆரம்பித்தாள். ஊர்மியை தன்னை சுற்றி ஒரு சதை வலையை பின்னப்படுகிறது என்பதை அறியாமல் இப்பொழுதும் சோளப்பொரியை மென்று கொண்டிருந்தாள். ஹாய் புது பொண்ணு, எப்படி இருக்க என்ற குரலில் திரும்பியவள், நல்லா இருக்கேன்கா, நீங்க எப்படி இருக்கீங்க, படிப்பெல்லாம் முடிஞ்சுதா என மனதில் கள்ளம் கபடம் இல்லாமல் கேட்க, எதிரில் இருப்பவளோ வன்மத்தோடு அவளை மேலிருந்து கீழ் வரை பார்த்தாள். உங்ககிட்ட என்ன இருக்குன்னு அவன் உன் பின்னாடி சுத்துறான்னு தான் தெரியல என முணுமுணுக்க, பக்கத்தில் நின்றவளது செவிட்டு காதில் விழுந்தால் தானே. சோளப்பொரி முடிந்து அடுத்து என்ன திங்கலாம் என யோசித்துக் கொண்டிருந்தாள். அப்புறம் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு கேள்விப்பட்டேன். என் ஃப்ரெண்டு ஒருத்திக்கு இப்படித்தான் அவங்க அத்தா பையனை கட்டி வச்சாக. அந்த பையனும் அந்த பொண்ணு பின்னாடி தான் சுத்தினான். அவ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தான். அப்புறம் ஒரு நாள் உத்தரத்துல தூக்கு போட்டு தொங்கிட்டான் என மெதுவாக வாழைப்பழத்தில் விஷ ஊசியை இறக்குவது போல அவளது கள்ளமில்லா மனதில் நஞ்சை கலக்க ஆரம்பித்தாள். என்ன சொல்றீங்க என்றவளது குரலும் உடலும் சேர்ந்தே நடுங்கியது. ஆமா ஊர்மிளா, அந்த பொண்ணு கொஞ்சம் குண்டா வேற இருப்பாளா என்றதும் தன்னை எறியாமல் பார்வை தன்னைத்தானே அளவிட்டது. எப்போ பார்த்தாலும் தின்னுகிட்டே இருப்பா என்றவள் ஓரக்கண்ணால் ஊர்மியை பார்க்க அவள் முகம் வாடி வதங்கி இருந்தது. ஆமா ஊர்மி, கிட்டத்தட்ட நீயும் அத்தான மாதிரி தான். அந்த பையன் படிச்சவன், இவ கூட வாழ்றதுக்கு பேசாம செத்துடலான்னு செத்தே போயிட்டான் என சொல்லி முடிப்பதற்குள் கண்ணை கரித்து கொண்டு அழவே ஆரம்பித்து விட்டாள் ஊர்மி. உண்மை எது பொய் எது தெரியாமல் அழுது கொண்டே சென்றவளை எதிர்கொண்ட பார்கவ், பாப்பு பாப்பு என கூப்பிட கூப்பிட காதிலேயே வாங்காமல் ஓடிச் செல்ல அவன் அவள் பின்னாலேயே ஓடினான். ஊர்மியிடம் அகிலா பேசுவதை கேட்ட காயத்ரியும் தேவியும் அலைக்காக ஸ்கெட்ச் போட்டு தூக்கி இருந்தனர் அகிலாவை. வசமாக சிக்கிய அகிலாவை ஒரு அறைக்குள் தள்ளி தாழிட்டனர். ஏண்டி, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் மருமக மனசுல இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி என் பையனை உன் கைக்குள்ள போட பார்த்திருப்ப என்ற காயத்ரியை பார்த்து முறைக்க முயன்ற அகிலாவின் கொமட்டிலேயே ஒரு குத்து குத்தினார் தேவி. என் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க பார்க்க நாங்க கைகட்டி நின்று வேடிக்கை பார்ப்போம் நினைச்சியா? உன் கொண்ட முடிய ஆஞ்சு எடுக்கல நான் தேவி இல்லடி என தொடை தட்டி சவால் விட்டவரை பார்த்த அகிலாவிற்கு பயத்தில் நாக்கு வறண்டு போனது. அப்போ நான் மட்டும் சும்மா இருப்பேன் நினைச்சியா? என் மருமகளை கலங்க வச்ச கண்ணை நோண்டி காக்காக்கி போடல நான் காயத்ரி இல்லடி. அவ கையை நான் உடப்பேண்டி. அவ காலை உடைச்சு அடுப்புல வச்சு ஜெகன்மோகினி மாதிரி அடுப்பை பத்த வைக்கல நான் காயத்ரி இல்லடி என இருவரும் மாறி மாறி சொல்லியதில் பீதியில் அலறி அடித்து கொண்டு ஓடியே விட்டாள் அகிலா. அவள் ஓடவும் வாய்விட்டு சிரித்தனர் காயத்ரியும் தேவியும். காயத்ரி தேவி நான் சும்மாவா, ஓடுறி ஓடு என அகிலாவை துரத்தி விட்டவர்கள் ஊர்மியையும் பார்கவையும் தேட ஆரம்பிக்க, வழியில் சென்றவர்களை விசாரித்தவர்களுக்கு பார்கவை தென்னந்தோப்பில் பார்த்ததாக சொல்லவும் நொடியும் தாமதிக்காமல் இருவரும் அங்கு நடந்தே சென்றனர். தென்னந்தோப்பை சுற்றி தேடியவர்களது கண்ணில் பட்டது ஊர்மியை பார்கவ் தூக்கி கொண்டு மோட்டார் அறைக்கு செல்வதுதான். அதை பார்த்த இருவரும் வெட்கப்பட்டு வந்த வழியே ஓடி வந்து விட்டனர். தென்னந்தோப்பில் அழுது கொண்டிருந்த ஊர்மியை சமாதானப்படுத்துவதற்காக வந்தவன் அவளை பின்னிருந்து அணைத்தான். ஏண்டி அழற என்றவனை நிமிர்ந்து பார்த்தவளுக்கு கண்ணீர் பெருக்கெடுக்க, உனக்கு நான் பொருத்தம் இல்லாதவாத்தான், நீ வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கோ,
நல்ல படிச்ச பொண்ணா என விம்மி விம்மி சொல்லி அழுதவளை கண்டு மனதிற்குள் மிகவும் பாரமாகிய உணர்வு அவனுக்கு. நீதாண்டி எனக்கு பொருத்தம் என காதலோடு சொல்லியவனை கலங்கிய கண்களோடு ஏறிட்டவள், இல்ல, நான் பொருத்தம் இல்ல, நான் தான் உன்னை காதலிக்கவே இல்லையே என சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லியவளை கன்னங்களை அழுத்தமாக பற்றியவன், நீதான் எனக்கு பொருத்தமானவனு நிரூபிச்சா நம்புவல்ல என்றவனின் பேச்சில் குழப்பமாக பார்த்தாள். அவள் கன்னங்களை அழுத்தமாக பற்றியவன் இதழ்களில் அழுத்தமாக பொருத்தி இருந்தான். அவளது உவர் நீரோடு உமிழ் நீரையும் சேர்த்தே தன் இதழுக்கு பரிசளித்தான். மென்மையானவளை வன்மையாக ஆட்கொள்ள மனம் விரும்பியது. காதல் உள்ளமோ பெண்ணவளை வீணையாக மீட்ட கட்டளையிட்டது. இதழ் தேனை உறிஞ்சியவனை மெல்ல அவளை விட்டு பிரித்தவனது இதழ்கள் கழுத்து வளைவில் முகம் புதைத்தவன் மெல்ல தன் பற்களால் முத்திரையை பதிக்க பெண்ணவளோ தன்னிலை இழந்தாள். அவளின் எண்ணம் முழுவதும் அவன் மட்டுமே. அவளை தன் இரு கைகளில் ஏந்தியவன் மெல்ல அடியெடுத்து வைத்து வழிகாட்டியது சில்லென்று வீசும் தென்றில் காற்று. அங்கிருந்து மோட்டார் அறைக்குள் தூக்கிச் செல்ல அவளோ அதிர்ச்சியில் விழி விரித்து பார்த்தாள். அத்தா என பலமிழந்த குரலில் கூப்பிட்டவளது குரலை இவனுக்கு போதை ஏற்றியது. அந்த ரூமில் ஒரு கயிற்று கட்டில், டார்ச் லைட், ஒரு ஃபேன் என இருந்தது. தோட்டக்காரர் தங்கி இருக்கும் அறை என்பது தெளிவாக தெரிந்தது. அவளை கயிற்று கட்டிலில் படுக்க வைத்தவனது விழிகளோ தன் அவளது அங்கங்களை அணு அணுவாக ரசித்தது. காற்றில் கலைந்த கூந்தல் கழுத்தடியில் படர்ந்திருந்தது. அழகிய இரு மான் விழிகள் இருக்க மூடி இருந்தது. அவளின் கூர் நாசியில் இருந்த சிறு மூக்குத்தி கோகினூர் வைரமாக மின்னியது. பவள இதழ்களோ அதன் இணையை தேடி துடித்தது. மெதுவாக அடியெடுத்து அவளை முழுங்கும் பார்வையில் பார்த்தவாறே அந்த அறையின் கதவை அடைக்கும் சத்தத்தில் பெண் அவளது இதயமோ மத்தளம் வாசிக்க ஆரம்பித்தது. எழில் ஓவியமாக படுத்திருந்தவளை பார்த்தவனுக்கு தாபத்தோடு மோகமும் பெருக்கெடுத்தது. அவளின் மேல் படர்ந்தவனது நறுமணமும் அருகாமையும் பெண்ணவளை பித்தாக்கியது. சிறிது நேரமாகியும் எந்தவித அசைவும் இல்லாமல் இருக்க மெல்ல மெல்ல தன் அள்ளி விழி மலர்களை விழித்தாள். அதற்காகவே காத்திருந்ததைப் போல அவள் விழிகளின் இமைகளில் முத்தமிட்டவனது இதழ்களோ காதின் அருகில் சென்றவனுக்கு தான் தீண்ட வேண்டிய இடத்தில் இருந்த ஜிமிக்கியின் மேல் கோபம் தோன்ற அதனை மெதுவாக கலற்றி அவளது மெல்லிய நுனி காதில் முத்தமிட புதுவித உணர்வுகளின் தாக்கத்தில் தன் இதழ்களை அழுத்தமாக கடித்தாள். அவளின் கழுத்தடியில் படர்ந்த காரு கூந்தலை தன் ஒற்றை விரலால் ஒதுக்கி விட்டவன் அவள் அணிந்திருந்த ஆரங்களுக்கும் ஆபரணங்களுக்கும் விடுதலை அளித்தான். மெல்லிய சினங்களோடு தாங்கள் இருக்கும் நிலையை வெளி உலகத்திற்கு பறைசாற்றிய கொலுசிற்கு விடுதலை அளிக்க அதுவோ செல்ல சினங்களோடு தொப்பென கீழே விழுந்தது. அவளின் ஆடைகளை விளக்க பெண்ணவளோ தவித்து போனாள். அவன் கைகளுக்கு அணை போட முயன்றவளது முயற்சி எல்லாம் அவன் தேக பலத்தின் முன்னால் ஒன்றுமில்லாமல் போனது. எண்ணில் அடங்கா முத்தத்தால் அவனுக்கு அவள்தான் பொருத்தம் என நிரூபிக்க போராடினான். தன் அடர்ந்த மீசையால் அவளது தேகம் முழுவதும் முத்தமிட பெண் அவளது பூந்தேகத்தின் பூனை முடிகள் கூட சிலிர்த்து அடங்கியது. அவளின் கரங்களோ அவன் கொடுத்த முத்த தாக்குதலில் அவன் சிகையை பற்றுகோளாக பற்றி கொண்டது. செல்ல சித்திரவதைகள் செய்பவனையே சிறையெடுக்க விரும்பியது பெண் அவளது பூ மனம். இருவரின் தேகங்களும் வியர்வையில் முக்குளிக்க புதுவித உணர்வுகளின் தாக்கத்தில் சிக்கி தவித்தனர் இருவரும். சிறிது சிறிதாக முற்றுகை இட்டவன் அவளை மொத்தமாக கொள்ளையிட முதல் கூடல் வலித்தாலும் அவனிற்கு தன் தேகத்தையே விருந்தளித்தாள். அவன் விருப்பத்திற்கே இசைந்து கொடுத்தாள். அவளை விட்டு விலகி அவனது சிறு விலகலை கூட தாங்க முடியாமல் தவித்தவள் அவன் நெஞ்சாங்கூட்டில் சரணமடைந்தாள். களைப்பில் உறங்கியவர்கள் காலையில் தான் கண் விழித்தனர். தென்றல் காற்று தன் மேனியில் தவழும் வேளையில் தான் கண் விழித்த பார்கவ் தன் அருகில் படுத்திருந்தவளை பார்க்க அவளோ களைப்பின் மிகுதியில் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தாள். பாப்பு, எந்திரடா, டைம் ஆயிடுச்சு என எழுந்து கொள்ள முயன்றவனை இழுத்து கட்டிலில் போட்டவள், தூக்கமா வருதத்தான், நாளைக்கு போகலாம் என்றவளை சமாதானப்படுத்துவதற்குள் தோட்ட கதவு தட்டும் சத்தத்தில் திடுக்கிட்டு விழுத்தாள் ஊர்மிளா. ஏதோ கள்ள காதலர்கள் மாட்டிக்கொண்டதை போல திரு திருவென முடித்தவளுக்கு வெளியில் காயத்ரி தேவி இருவரின் குரலை கேட்ட பிறகுதான் நிம்மதியே வந்தது. ஊர்மிளா என்ற குரலில் பதில் கூற போனவளது வாயை அடைத்தான் பார்கவ். ஷு, அமைதியாரு என்றவனின் வார்த்தைக்கு ஏற்ப அமைதியாகி இருந்தாள். மாடி ஊர்மி, உங்களுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் இங்க இருக்கு. தோட்டத்துக்கு லீவு விட்டாச்சு. நீங்க எப்போ வரீங்களோ அப்போ வாங்க. மோட்டார் போட்டு குளிச்சிருங்கடா என எல்லா வசதியும் செய்து கொடுத்து விட்டு சென்றவர்களை புன்னகையோடு பார்த்தனர் இருவரும். குளித்து முடித்து வீட்டிற்குள் செல்ல வடை பாயாசத்தோடு வரவேற்றனர் காயத்ரியும் தேவியும். பரமசிவத்திற்கு தன் பெண்ணின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சி ஒன்றே பிரதானமாக இருந்தது. பார்கவின் குடும்பம் கோயமுத்தூர் கிளம்பி சென்றனர். ஊரை விட்டு செல்லும் நேரத்தில் ஒரு மூச்சு அழுது தீர்த்தனர் காயத்ரியும் தேவியும். வாரத்திற்கு ஒருமுறை வந்து பார்க்க வேண்டும் என்ற ஒப்பந்தத்தோடு
பிரியா விடை கொடுத்தனர் இருவரும். ஊர்மியே இருவரையும் ஏதோ அரிய வகை ஜந்து போல பார்த்தவள் பார்கவை விட்டு சிறிதும் விலகவில்லை. காதல் இல்லா காலத்திலேயே அவனின் மேல் பித்தாக இருந்தவள் இப்பொழுதெல்லாம் அவனது மூச்சு காற்றாக மாறிவிட தவித்தாள். அவன் கூடவே ஜவுளி கடைக்கு செல்பவள் அவன் வரும் நேரத்தில்தான் வருவாள். சிறிது சிறிதாக தொழிலை கற்றுக்கொண்டவள் அதன் பின்னே அவளை நடத்தும் அளவிற்கு உயர்ந்திருந்தாள். இருவரும் சேர்ந்தனரா இல்லையா என்ற குழப்பத்தில் சிக்கி தவித்த மனோவிற்கு ஒரே மாதத்தில் பதில் கூறியது ஊர்மியின் வயிற்றில் வளரும் சிறு சிசு. குடும்பம் மொத்தமும் கொண்டாடி தீர்த்தனர். காயத்ரியும் தேவியும் சொல்வதற்கு வார்த்தை இல்லாமல் ஊருக்கே விருந்து வைத்து கொண்டாடி தீர்த்தனர். எண்ணி 10ஆம் மாதத்தில் ஊர்மிளாவை பாடாய்படுத்தி பூ உலகத்தில் உதித்தது பார்கவின் பெண் குழந்தை. பெண் குழந்தை பிறந்தது அனைவருக்கும் சந்தோஷம், இருவரை தவிர. காயத்ரியையும் தேவியையும் கலந்த உருவத்தில் பிறந்த பெண்ணை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் பரமசிவமும் மனோரஞ்சனும். ஒருவரை ஒருவர் அணைத்தபடியே, மச்சான், மாப்பிள, இவ்வளவு 2 பேருக்கும் ஒரு எண்டுகாடே இல்லையே மச்சான். ஆமா மாப்பிள என கதறி அழுதவர்களை கண்டு வாய்விட்டு சிரித்தனர் அங்கிருந்த அனைவருமே. இவர்களின் சிரிப்பலை இன்று போல என்றும் தொடரும். புன்னகை மாறா அன்பில் பூத்த சிறு தென்றலான ஊர்மிளாவும் அவளை மொத்தமாக கொள்ளையிட்ட கல்வனவன் பார்கவும் இன்றுடன் நம்மிடமிருந்து விடை பெறுகிறார்கள். அமைதியின் பிரதியாய் பார்கவன், அவனை வருடிச் செல்லும் பூங்காற்றாய் ஊர்மிளா. கதை நிறைவடைந்தது. நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. எழுத்தாளரோட அடுத்தடுத்த படைப்புகளை கேட்டு ரசிப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம உங்க லைக்ஸ் கமெண்ட்ஸ் மூலமா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மீண்டும் மற்றொரு அழகான கதையில் சந்திக்கலாம் நண்பர்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜானு. நன்றி, வணக்கம்.